கேக்குது பிரதர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, தெளிவா கேக்குது. ஆனா வடக்குப்பட்டிங்கிற ஒரு பேசுறத ரொம்ப ரொம்ப லோவா கேக்குது. இல்ல ப்ரோ, கிளியராவே கேக்கல. இல்ல இன்னமும் கேட்கல, கிளியரா கேட்கல. ஓகே பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. சிங்கையரங்க நான் காட்டுக்கு விருந்துன்னு மாறிட்டீங்க போல. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அது அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து பரணி அப்டேட் சொல்லிட்டோம். பரணி அப்டேட் சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். இன்னைக்கு வந்து கேரளா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, குட் பேட் அகலி. பட் ஆனால் வந்து ரொம்ப ஃபியூ தேட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற 3 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் பண்ணல. பட் நாளைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் ஆயிரும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ராம் சரண் அவர் நடிக்கிற பெட்டி அந்த படத்தோட ரிலீஸ் டேட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அடுத்த வருஷம் வருது, மார்ச் 26. அதே மாதிரி துருவா சர்ஜா அவரோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. சீதா பயணம் அப்படின்ற படத்துலேருந்து அர்ஜுன் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. பிரசாந்த் 55th ஃபிலிம் இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹரி அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. சாந்தி தியாகராஜன் அவர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதேமாரி ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஷ்ரஃப் டைரக்டர், ராஜ்குமார் சந்திரசேகரன் மியூசிக்கல். சண்முக பாண்டியன் அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால கொம்பு சிவி அப்படின்ற படத்துலேருந்து பர்த்டே விஷஸ் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க. அதாவது மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே. பொன்ராம் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல். எம்புரான் அஃபிஷியலாக 250 crores பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுனோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அட்லி சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபிலிம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அதோட இது மட்டும் விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி அடுத்த படம் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டுருந்தாங்க. பசுகா அந்த படத்தோட கேரளா புக்கிங்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக அப்டேட் இல்லை. சுமார் ப்ரோ என்ன ஸ்பெஷல்? என்ன சண்டேல என்ன ஸ்பெஷல் ப்ரோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸ்பெஷல்லாம் நீங்க தான் சொல்லணும். ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலும் இல்லை. சண்டேனாலே நீங்க தான் ஸ்பெஷல் பண்ணுவீங்க. மேட்ச் தான் பார்த்துட்டு இன்னைக்கு மத்தியானம் மேட்ச் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு காலில இருந்து. நான் இப்போதைக்கு மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஆமா ப்ரோ, படமும் வந்து எதுவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகலைல்ல, அதனால நம்மளுக்கு ஓடிடி ரிலீஸ் ஆனதும் பெருசா எதுவும் ஆகல. ஆமா, ஓடிடி ரிலீஸ் இல்லை, தேட்டர் ரிலீஸ் இந்த வாரம் எதுவும் பெருசா மாட்டாதனால போரிங் தான். சரி ரைட்டு, மற்றவங்கள்ட்ட இருந்து வரும் என்ன ஸ்பெஷல் கேட்போம். பிரகாஷ், அதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நீங்க சொல்லி தான் நான் அந்த அசூர் பார்த்தேன், சீசன் 1 பார்த்து முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு புரியவே இல்லை ப்ரோ நிறைய விஷயம். சீசன் 1 புரியலையா? அது ஈஸியா இருக்குமே. சரி ரைட்டு, சீசன் 2 பாத்துருங்கப்பா. ப்ரோ சீசன் 1ல வந்து உண்மையாலே யார் அந்த பையன் கிளைமேக்ஸ்ல மாற்றம் 2 பையனும் பிடிச்சி வச்சிருப்பாங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. தமிழ் டப்பிங் தானே வாங்கி பாத்தீங்க? தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன் ப்ரோ. நீங்க ஏதோ மித்தாலஜி வரும், அது வரும், இது வரும், நீங்க ஆனா எதுவுமே பெருசா கனெக்ட் ஆன மாதிரி இல்லையே. இல்ல அதாவது டோட்டலா செகண்ட் ஹாஃப்ல நீங்க செகண்ட் பார்ட்ல செகண்ட் சீசன்ல வந்து உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க பொறுமையா டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு போன்ல வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்கெங்கோ போறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி ரைட், நாளைக்கு உங்களுக்கு போன்ல. அது இல்லாம இந்த நீங்க சொன்னது வந்து எனக்கு அதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க முன்னாடியே சொன்னனால எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க வந்து நம்ம இந்த கல்கி ஸ்பேஸ்ல கல்கி வந்து என்ன ஃபியூச்சர்ல நடக்கிறது, கலியுகம் இதுவாகும் போது விஷ்ணு அவதாரம் எடுப்பாரு,
அப்படின்றது அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் புரிஞ்சுது எனக்கு. சரி ரைட், ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலைல உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், டீட்டெயிலாக அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடலாம். ஆனா என்ன எல்லாருமே சொல்லுவாங்க. பயங்கரமா வந்து இப்ப நீங்கன்னு இல்ல, மோஸ்ட்லி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு இது ஃபாஸ்ட் பேஸ்டா போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது மாதிரி ஃபாஸ்டாலாம் ஒன்றும் போன மாதிரி தெரியல ப்ரோ. எனக்கு நீங்கள் அசூர் பார்த்தீங்களா இல்லை சசூர் பார்த்தீங்களா டவுட்டாக இருக்குது. இருங்க நான் அசூர் ப்ரோ. உங்களுக்கு இல்லை அதை தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுலே எனக்கு டவுட் இருக்குது. நீங்கள் ப்ரோ எந்த அசூர் தான் எது ப்ரோ. பார்த்தீங்கன்னு. போய் மாட்டிப்பானே அவனை வச்சு கொலை பண்ண வைப்பானே இவன் ரைட்டு, ஓகே சிபிஐ. ஓகே. சரி ரைட், ஓகே ஓகே, புரியுது. நீங்கள் சீசன் அதுதான் 2 பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்து காலையில் நம்ம ஃபோனில் பேசும்போது ஏன்னா இப்ப பேசுவோம். நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம்னா ஒரு எபிசோட் முடிஞ்சோன்னா அடுத்தது எப்படா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இதுல அந்த மாதிரி வரல. இதை முடிச்சிட்டோம், ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவன் நல்லவனா, எதுக்காக அது பண்றான், இவன் எதுக்காக அது பண்றான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமா இருந்தது ப்ரோ. சரி விடுங்க, நான் டீட்டெயில் நாளைக்கு காலைல டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஏன்னா அது பெருசாக சொல்லணும், அதில் மித்தாலஜிலாம் வேறு வரும், செகண்ட் சீசன் வேறு அதில் இருக்குது. அது தனியாக நம்ம ஃபோனில் பேசும்போது சொல்கிறேன், நான் டீட்டெயில் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே ப்ரோ. சரி, யாராவது கலைஞர் ப்ரோ டிவியில் இது விஷயம் இல்லையோ? பாத்தீங்களா கலைஞர் டிவியில் திருநெல்வேலியில விஷயம். பிரகாஷ் ப்ரோ, அந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ்ல ஒரு பேனரை இது பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த அந்த வீடியோ பாத்தீங்களா? ஆமாம், நல்ல வேலை, நல்லதாக போச்சு, முன்னாடியே விழுந்தது. பெரும் ஜஸ்ட் அசம்பாவிதம் ஏன்னா தவிர்க்கப்பட்டது. கரெக்ட். இல்லை, நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து கட் அவுட்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அது இத்தனை அடி அத்தனை அடி இத்தனை அடிங்க எதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் நடக்கும்னு இருக்கிறது தான். பட் என்னன்னா பெரிய இல்ல ப்ரோ, அசம்பாவிதம் இல்லாமல், எந்த எனக்கு ஒரு எனக்கு விஷயமும் என்ன ஒரு இல்லாமல், எந்த இதுனா, ஒரு பாதிப்பும் இல்லாமல், சின்ன சின்ன பாதிப்பு கூட இல்லாமல் வெறும் கட் அவுட் விழுந்து கூட அதுதான் ப்ரோ, அது ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போய் தான் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமா வந்து ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆகி அவங்களே மீறி அது ஆக்சிடென்ட்டா மாறுதுல. அந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் செலிப்ரேட் பண்ணும்போது. அது அப்படி நடக்கிறனால வந்து இதனால நம்மளுக்கு தான் வந்து ஃபேன்ஸ்க்கு தான் பெரிய இது, நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருவாங்க, யாருமே பெருசா செலிப்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க. இல்லை, அவங்களும் நம்மடியாக வந்து விழுகும் அப்படிங்கிற நினச்சிட்டுலாம் அவங்க வைக்கல. என்னன்னா வந்து கரெக்ட். அவங்க பயங்கர பிளான் பண்ணி அதில் என்னன்னா அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இன்னும் கொஞ்சம் ரெண்டு கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இல்ல அது என்னன்னா 2 தியேட்டர்ல செலிப்ரேஷன் நடக்குது. ஒன்னு வந்து ராம் சினிமாஸ்ல, இன்னொன்னு இந்த புதுசா பிஎஸ்எஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அது எப்போ இருக்கிறது தான். பட் அதாவது செலிப்ரேஷன் அங்கே பெருசா பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். 2 குரூப்பா பண்றனால யார் அந்த கட்டோட ஃபர்ஸ்ட் வைக்கிறா அப்படிங்கிற காம்படிஷன் போல இருக்கு. அதுல கொஞ்சம் அவசரப்பட்டு வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கட் அவுட் கலாச்சாரத்திலே நமக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் இது வந்து அவங்க விழுகுங்கிற எண்ணத்துலலாம் வைக்கல. அது ஏதோ தெரியாதனமா ஒரு ஆக்சிடென்ட். எனக்கு ஒரே ஒரு நல்லது என்னன்னா, யாரும் இல்லாத போது இது மாதிரி ஒரு அதை ஏற்றும் போதே விழுந்தது ஒரு நல்லதாக நடந்துச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு நடக்கிறதோட இப்போ நடந்தது விழுந்தது ஓரளவுக்கு அதை கெட்டதுலேயும் ஒரு நல்லதும்பாங்கல்ல, அது மாதிரியும் இல்லை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி ஒரு கட்டோட போச்சு. மிஞ்சி போனால் ஒரு 50,000 செலவு பண்ணியிருப்பாங்க, அதோட போயிருக்கும். என்னன்னா எனக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுற எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். செலிப்ரேஷனில் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் திருத்தலாம். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல வேலை இது அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகிற வரைக்கும் பெட்ரு. அது போச்சுன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அடுத்தது ஏற்கனவே வந்து ஒவ்வொரு அறிக்கையும் வந்துகிட்டு இருக்கு, அது இது வராமல் இருந்தா சரி. ப்ரோ ரீபில்ட் ரைட்டு. பிரகாஷ் பண்றதா இது மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இது நீங்க மாதிரி அப்ப சொல்றாரு. இதை உன் பேஸ் ஆளை பண்ணி பார்த்தா சிக்னல்ல என் போடலையா? ஆளை பார்த்தா எனக்கே பயம்ன்ற மாதிரி. இல்லை 2-3 பேர் பேசுறீங்க, அடுத்து எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தான், ரைட்டு ஏதோ ஒன்று தெரியாமல் அவங்களும் என்னன்னா ஒரு கொண்டாட்ட மனநிலை, ஏதோ நம்ம வந்து ரசிகனா வந்து என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு ரசிகர் மட்டும் பண்ணுறது தான் இது. ரைட், அவங்கள சொல்லி முழுத்து தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த ராம் சினிமாஸில் ஒருத்தர் இன்னொரு ஹேண்டில் எதிர்த்தரப்புன்னு சொல்லியிருந்தால, அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து சேஃபாக 4 வகையில் வந்து கிராஸ் கட் பண்ணியிருக்கோம், பின்னாடி ரோப் 3 ரோப் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு ரோப் பேர் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் கட்டியிருக்கோம், இவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஐடியிலேருந்து. ஏன்னா இப்போ அதுதான் இப்போ பிரச்சனையே என்னன்னா, 2 ஐடி 2 குரூப் தனித்தனியாக வந்து நம்ம ஒரே ரசிகர் மன்றத்திலேயே 2 பேர் தனித்தனியாக குரூப்பாக பிரிஞ்சு செய்யும்போது இது மாதிரி ரசிகர்களுக்குள்ளேயே வந்து ஈகோ பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. ரைட்டு, ஒரே ஒரு நல்லது நான் நினச்சிக்கிறது இதுதான், திரும்ப திரும்ப தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு, வெறும் கட்டோட்டோட போச்சு, அவ்வளோதான். அது 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி நடந்து ரொம்ப நல்லது. இன்னும் சேஃப்டியாக இனிமேல் சேஃப்டியாக நடந்துக்குவாங்கன்னு நினைப்போம், அவ்வளோதான். ப்ரோ நீங்க சொன்னது கரெக்டு தான். படத்தை ரிலீஸ் டைம்ல நடந்ததுன்னா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா விசுவாச டைம்ல விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்கோயிலூர்ல இதே மாதிரி தான் நடந்தது. விசுவாச டைம்ல கட் அவுட் அப்படியே சாஞ்சிட்டு
பாலாபிஷேகம் பண்றப்ப. நல்ல வேளை அந்த டைம்ல இது படம் ரிலீஸ் டைம்ல யாராவது பாலாபிஷேகம் பண்ற நிறைய பேர் மேலே ஏறி இருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும். இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து திருநெல்வேலியில சொல்லி திருநெல்வேலியில 3-4 கேங் இருக்கு ப்ரோ. ஒரு கேங் ஒரு தெருல செலிப்ரேஷன் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து பேஸே சரியா போடல. அது அது பார்த்தாலே தெரிஞ்சது. இன்னொன்னு என்னன்னா அந்த அந்த 250 எத்தனை அடியே கட் அவுட் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு 10 அடி ஏத்தி தான் அந்த தலையோட ஹெட்டே வச்சிருக்காங்க. அப்படின்ற காத்தடிச்சு அப்படியே சாயும் அது. அதுவே ரொம்ப வீக்கா வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்ன பேஸ் கீழே நல்லா ஸ்ட்ராங்காவே போடல. அது பெரிய மிஸ்டேக். நல்ல வேலை இப்போ வந்து சந்தோஷம் தான், யாருக்கும் இந்த ரிஸ்க் ஆகல. அது வரையும் ஹாப்பி. இல்ல எனக்கு இந்த டெக்னிக்கல் லெவலோ இன்ஜினியரிங் லெவல்லையோ நான் வந்து அதெல்லாம் வந்து நான் போக விரும்பல. ஏன்னா அது சேஃபா எந்த அளவுக்கு சேஃபா இருக்குமோ அந்த அளவுக்கு சேஃபா பண்ணிக்கிங்க. இல்லையா பண்ணாமே விட்டுருங்கிறேன் நான். என்னன்னா அது வந்து அதுல பண்றத அடுத்தடுத்த இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமோ இல்ல வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல நீங்க உங்களால என்ன வேற மாதிரி வித்தியாசம் என்ன பண்ண முடியுமோ. ஏன்னா இந்த கட் அவுட் கலாச்சாரங்கிறது ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஆனா அது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அது முழுசா குறைச்சிட்டாலே நல்லதுங்கிறேன். அது ஒரு வெட்டி செலவு தான். அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு அது நிற்கும். அதுக்கப்புறம் அது பண்ண 1,00,000 ரூபா செலவு எல்லாமே வேஸ்ட் தான். அதுக்கு 1,00,000 நீங்க வேற என்ன பண்ணலாம். அதுவே ஆக்கப்பூர்வமா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்னமோ பண்ணலாம். இல்ல அதுவும் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். அன்னைக்கு விழுவாம இன்னைக்கு விழுந்த வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். இல்ல அதை அவங்க பிளான் பண்ணது ப்ரோ. தியேட்டர்ல வைக்காம ஒரு பப்ளிக், ஒரு யாரும் பப்ளிக் இல்லாத இடத்துல ஒரு கிரவுண்ட்ல இந்த மாதிரி வச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று அவங்க சாரம் போட்டது ரொம்ப இதா போட்டாங்க. ஏன்னா நானும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். வலிமை படத்தை, வலிமை இல்லை, விவேகம் படத்துக்கு பண்ணியிருந்தேன். ஒரு 60 அடி 65 அடி கட் அவுட் வச்சப்ப 60 அடி தான் சாரம் போட்டிருந்தோம். 5 அடி ஏற்றி வச்சிருந்தோம். காத்தடிச்சப்ப கொஞ்சம் பிரிஞ்சு எங்களுக்கும் அது நடந்துட்டு நான் வச்சிருந்தப்பையும். ஸோ அதனாலதான் அவங்க வச்சதே சரியில்லை. ப்ளஸ் நல்ல இப்போ வந்து சந்தோஷம் தான், அதை அப்படியே விட்டுறலாம். இது ஏன்னா நியூஸ்லாம் ரொம்ப பரவிடுச்சு, வெளில போயிடுச்சு, நியூஸ்ல எல்லாமே போட்டாங்க. நம்ம ஆளுக்கு போனால் அறிக்கை கன்ஃபார்ம் தான். சரி ரைட்டு விடுங்க. அவங்க வச்சுன்னு அவங்களுக்கு மனசு கஷ்டமாகும். நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவா சொல்லித்தான் நம்ம இடம் இவ்வளவு செலவு பண்ணி நம்ம நல்லதுக்காக தானே நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம். செலிப்ரேஷன் ப்ரொமோஷனுக்காக ஒரு முயற்சி பண்ணுவோம்னா அவங்க மனநில இருந்து யோசிச்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு 4-5 நாளா வந்து ரொம்ப பூஸ்டப்பா இருந்தாரு. இந்த ஐடியில இருந்து இன்னொரு 4-5 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப்பா வேற லெவல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தி இனிமேல் நம்மளும் மேலும் மேலும் புண்படுத்த வேணாம். ஏதோ நம்ம நம்மளால அதுல ஒரு சின்ன இது பட்டுக்கலாம்னா 4 நாளைக்கு முன்னாடியே விழுந்தது, ஆள் இல்லாத போது விழுந்தது, அவங்க பார்க்கும்போது விழுந்தது ரொம்ப நல்லா தான் போச்சு. அங்க நாள்லாம் அதை நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கும். இவ்வளவு பேர் கட் அவுட், இவ்வளவு பேர் ஹைட்டுங்கிறதெல்லாம். சரி ரைட்டு, அதை அந்த டாபிக்கே விட்டுருவோம். சுமார் ப்ரோ அதுக்கு போவோம். பிரகாஷ் சரி ப்ரோ, ப்ரோ, நீங்க நீங்க இதை ஏதோ பேஸ் பண்ணி சிக்னல்ல சிக்னல்னு போடலையா? போட்டிருந்தீங்களே, என்ன ப்ரோ மீனிங்? இல்ல அது நிறைய பேர் ஏகே சம்பந்தம் நினைச்சிட்டாங்க. அது கிடையவே கிடையாது. அஜித் படத்துக்கான இது கிடையாது, ஜிபி படத்துக்கான சம்பந்தமும் கிடையாது. அது வேற ஒரு படத்துக்கான நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்றோம். நம்ம அது ஒரு எப்படி சொல்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து வேற மாதிரி இருக்காது. அது நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவோம். என்னைக்கு ப்ரோ சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்? அட்லி படமா? அட்லி படம் சன் பிக்சர்ஸ் வந்து 8ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட். அட்லி பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட். அல்லு அர்ஜுனுக்கு அன்னைக்கு தானே இல்லையா? அல்லு அர்ஜுனுக்கு தான் அன்னைக்கு தான் பர்த்டே. ஏப்ரல் 8 தானே பர்த்டே. ஓகே, நீங்க அட்லி பர்த்டேன்ற மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்து அல்லு அர்ஜுன் பர்த்டே மீன் பண்ணி தான் சொன்னேன். அல்லு அர்ஜுனுக்கு ஏப்ரல் 8 வந்து பர்த்டே. அதுக்கான ஸ்பெஷலா வந்து அட்லி படம் அப்டேட் வருது, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ எப்படி போஸ்ட் இன்டர்வியூ தானா இதுக்கப்புறம்? தெரியலையே, டீம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வேற ஏதாவது ஐடியால இருக்கிறாங்களா இல்ல வந்து வேற எது ரிவீல் பண்ணிடாம இருக்கலாம் ஐடியால இருக்காங்களா என்னன்னு தெரியல. என்ன ஐடியானே புரியல. வெயிட் பண்ணுவோம். ஸ்டண்ட் மாஸ்டர் தான் சுத்தி சுத்தி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? லாஸ்ட் டைம் ஒரு 3 படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கொடுத்துட்டு இருக்காரு. சுப்ரீம் சுந்தர் சொல்றாரு ப்ரோ. அவர் ஃபைட் மாஸ்டரா? சரி சரி, சரி. அந்த இடத்துல அவர் பேசும்போது மட்டும் கரெக்டா பிரேக் ஆகுது, அதனால கேட்கல. ரைட், ஓகே ஓகே. பிரகாஷ் பயங்கர சவுண்டா இருக்கு பிரகாஷ், பேக்ரவுண்டு. மேட்ச் ஓடிட்டு இருக்கல, இருங்க கட் பண்றேன். ஆல்சோ நீங்க இதுக்கு மேல ஏதாவது தேர்ட் சிங்கிள் ஏதாவது பாசிபிள் இருக்கா? தேர்ட் சிங்கிள் ஏதாவது வருமா? இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் மாதிரி சென்னை, ஹைதராபாத் ஈவெண்ட்லாம் இல்ல ப்ரோ. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் இல்ல. தேர்ட் சிங்கிள் இல்ல வேற ஏதாவது தேர்ட் சிங்கிள் உண்டு. ஒரு ப்ரோமோ கட் ரிலீஸ் டேட்டுக்கு முந்தின நாள் ஒரு ப்ரோமோ கட் வந்து அன்சீன் ப்ரோமோ கட் பார்க்கலாம்.
ரெடியா இருக்கு. ஆனா விடுவாங்களா இல்லையாங்கிறது 100% தெரியல. அதனாலதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஈவெண்ட் இல்ல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இல்ல ஈவெண்ட் இல்ல. இது இந்த ஒரு தேர்ட் சிங்கிளும் ஒரு ப்ரோமோ கட் ஒன்று இருக்கு. ரிலீஸ் டேட் முந்தா நாள் வரதுக்கான ஒரு ப்ரோமோ கட் ஒன்று இருக்கு. அது அவங்க எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. ப்ரோ கண்டென்ட்லாம் போயிடுச்சா அதர் கண்ட்ரீஸ்க்கு? அதெல்லாம் போயிருச்சுங்க. அது போய் யூகேல சென்சாரே ஆயிடுச்சு, யூஎஸ்க்கு போயிருச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டென்ட் அவங்க டெஸ்பாச் பண்றலாம் ஆரம்பிச்சிட்டாங்களே. அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஜிவி ப்ராசஸ் ட்வீட்டே பண்ணியிருப்பாரு, எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்து படத்தையும் ஒப்படைச்சாச்சுன்னு. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு தெரியுமா பிரீமியர்? ஆமா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 50-50ங்கிறது இப்போ வந்து 40-60ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாய்ப்பு இல்லைங்கிறது நான் 40 ஆயிடுச்சு. கேள்விப்பட்டது மைத்ரி சைடுல வந்துட்டு வேணான்ற மாதிரி சொன்னாங்கன்னு. இல்ல அது தெரியல. ஆனா என்னன்னா இப்போ வந்து கேரளா புக்கிங்கையும் கர்நாடகா புக்கிங்கையும் நீங்க 9 மணிக்கு மாத்திட்டாங்க. அதுவே தெரியுது. ஏன்னா புக்கிங் அதுல அந்த டைம் வந்து மேட்ச் பண்றாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் பிரீமியருங்கிறது வாய்ப்பு ரொம்ப 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 குறைஞ்சிச்சு. இருந்தாலும் நாளைக்கு அது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் நமக்கு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது எப்போ இது ரேட்டிங் வரும், இந்த சென்சார் ரேட்டிங் நாளைக்கா? சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நெட்ல அப்டேட் ஆகிறது நாளைக்கு அப்டேட் ஆயிரும். நாளைக்கு மதியானத்துக்கு மேலே அப்டேட் ஆயிரும். ஓகே பிரதர், ஓகே ப்ரோ. யூஏவா? யூஏ வாங்கியிருக்கு. அதே மாதிரி 2 டைம் ரொம்ப ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 15 நிமிஷம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப கம்மி, 1 மணி நேரம் 3 நிமிஷம் மட்டுங்கிறது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா பெரிய நடிகர் படத்துல செகண்ட் ஹாஃப் டோட்டலே 1 மணி நேரம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன மாதிரி போக போகுது, எப்படி பரபரப்பு போக போகுது தெரியல. அன்னைக்கு அதுல ட்ரெய்லர்ல வந்து இன்னைக்கு வந்து இந்த நடிகர்கள் இந்த கேஷன் குரூ டோட்டல் டீட்டெயில் இது பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே ஒரு 4 நடிகர்கள் லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. அப்படியுமே அதுவே இவ்வளவு பெருசா இருக்கு. இவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 1 மணி நேரம் தான் செகண்ட் ஹாஃப். பார்ப்போம். சென்சார் சர்டிஃபிகேட்ல நாளைக்கு வந்து யூஏ வாங்கியிருக்கு. ஓ 10மா? இது நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க ரிலீஸ்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது குட் பை டாக்லி ஆட் எல்லாம் வருது ஹாட் ஸ்டார்ல. இது வெறும் ஆட் மட்டும் தானா இல்ல எப்படி? ஆட் மட்டும் தான் இருக்கும். அதான் நெட்ஃபிளிக்ஸ் தான் படம் வாங்கியிருக்கேன். போஸ்டர்ல நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு இருக்குமே, வார்த்தை இருக்குமே. இல்ல அப்ப இந்த இது மாதிரிலாம் கிடையாதா? இது இந்த டிவி மாதிரிலாம் இங்க இருந்துச்சுன்னா அதுல வராது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதா? மூலமா வருது ப்ரோ. அப்படி இருந்துச்சு. இது வந்து நீங்க வரது பாக்குறது இந்த இவர் சுகுமார் ப்ரோ சொல்ற மாதிரி இருக்கும். ஜியோ ஹாட் ஸ்டாரும் வந்து அப்படி கம்பைன் ஆனனால இது அலோவ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடினா அப்படி நடந்திருக்காது. ஓகே ஓகே. ஏன்னா இவங்க இந்த பிக் பாஸ்க்கு கூப்பிடுறதும் சரி, இந்த இதுவும் சரி, எல்லாமே வெறும் இந்த விஜய் டிவிக்கு இல்ல ஹாட் ஸ்டார் கொடுத்தா மட்டும் தானே கூப்பிடுவாங்க. அதுதான் அது டிஸ்னி மட்டும் இருந்த போது அப்படி இருந்தது. இப்ப அது ஜியோ ஹாட் ஸ்டாரா ஆயிட்டனால மாத்திட்டாங்க. ஓ புரிஞ்சு. ஓகே. ப்ரோ சேட்டலைட் யார் ப்ரோ வாங்கியிருக்கா? இன்னும் எதுவுமே அபிஷியலா இல்லை. சன்னா கலைஞரா? சன் டிவின்னு தாங்க பிரதர் செய்தி. அவங்க அஃபீஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணல, அவ்வளோதான். அது 2-3 காரணங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணல. பிரகாஷ் ப்ரோ, அந்த ராம் சரண் டீசர் பாத்தீங்களா? பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வெறித்தனமா இருந்துச்சு. இல்லை அதுதான் எனக்கு அதில் ஒரு இது இருக்கு. என்னன்னா ராம் சரண் வந்து ரங்கஸ்தலம் நடிச்சிருந்தாரு. ரங்கஸ்தலம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த சுகுமார் என்ன பண்ணாரு, அதே மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் புஷ்பா வந்து கொஞ்சம் மேக்கிங் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதில் கொண்டு போனாரு. இப்போ புஷ்பா பயங்கர ஹிட் ஆனவும் இப்போ எல்லாருமே இப்போ கேஜிஎஃப் அந்த புஷ்பா ரூட்லேயே போகிற மாதிரி தெரியுது. இவங்களும் திரும்ப அது இப்போ தசராவும் அப்படி தான் அந்த ஒரு ஒரு எனக்கு தசரா ஒரு வைப்பு தான் மேக்கிங்ல போவாங்க. தசரா, புஷ்பா, ரங்கஸ்தலம் மாதிரி தான் புஷ்பா வந்துச்சு, புஷ்பா மாதிரி தான் தசரா வந்துச்சு. இப்போ 3ஐயும் மிக்ஸ் பண்ண மாதிரி இது எடுக்கிறாங்க. ஆனால் ஏன்னா டேரக்டர் மேல ஒரு நம்பிக்கை அந்த உப்பனா எடுத்தவர் தான். அவர் ரெண்டா சுகுமாரோட மிக நெருங்கிய அசோசியேட்டு. சுகுமாருக்கு அவர் வந்து கதையோட சுகுமார் கொடுப்பாரு. சுகுமார் ரைட்டிங்ஸுங்கிறதே ஒரு தனித்துவம் இந்த படத்துலயும் அது இருக்கு கூடுதலா. ஏன்னா உப்பனாலையுமே அவரோட ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் இருந்துச்சுல்ல, அதனால அதுல ஏதாவது வித்தியாசமா எதிர்பார்க்கலாம். இன்னொன்று நிறைய பேர் வந்து தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயப்படுறதெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மானை பார்த்தா முன்னாடி பயந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான், இப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும். ஓ ஏஆர் ரஹ்மான் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, இப்போ இதுக்க வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் எப்படி பண்ணுவார் பாருன்னு இனிமேல் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தமிழ்காரர் டைரக்டர்
இல்ல புச்சிபாபு சனா அவர் பேரு. அவர் புச்சிபாபு அவர் பேரு. அவர் வந்து சுகுமாரோட அசோசியேட், நீண்ட நாள் அசோசியேட். அப்புறம் எப்படி சுமாரோட பழக்கம்? ஏங்க இந்த டைரக்டர் சுகுமார் சுகுமாரா? இல்லைங்க, டேரக்டர் சுகுமாருங்க. ஏங்க நீங்க சரி, யாராவது இந்த ஏங்க கலைஞர் நீங்க டிவிலயோ இந்த இல்ல இசை வீராய் அறிவியோ மக்கள் டைரக்டர் இல்லங்க, அவரு இவரு அதெல்லாம் விட்டுருங்க. சொல்லுவீங்கல்லங்க, இவரோட யாராவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொன்னீங்கன்னு நினைச்சேங்க. சரி அதெல்லாம் விடுங்க. படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் பார்த்திருக்கேன். சீரியல்ல கூட அப்பப்போ பார்த்திருக்கேன். ஆனா சீரியல் ப்ரோமோல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். யாராவது அந்த ப்ரோமோ பாத்தீங்களா? கலைஞர் டிவிலயோ இல்ல இசை அறிவியலையோ மீனாட்சி இல்ல இல்ல சுந்தரம் ஒரு இல்ல சீரியல் ப்ரோமோ பாத்தீங்களா? நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல என்னது வந்து மீனாட்சி அதுல சுந்தரம்னா புரியல என்னது? சரி பரணி எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னு போயிருக்காருங்க. பரணி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நான் அது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது இது வந்துச்சு. என்னடா இதுன்னு சரி பார்த்தேன். இது இந்த ட்விஸ்ட்ட எதிர்பார்க்கலன்னு சொல்லி கேப்ஷன் போட்டிருந்தாங்களா, சரி நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில கிளைமேக்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த எண்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஓகே. அது சீரியல்ன்றது வந்து டேய் எதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறா. இருங்க அதான் சொல்றேன். மீனாட்சி அதாவது சுந்தரம் கலைஞர் அப்படிங்கிற ஒரு டிவிலையும் இசை அறிவிலையும் இப்போ ஒரு சீரியலுக்கான ஒரு ப்ரோமோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. விளம்பரம் நான் பாட்டு ஓடிட்டு இருக்கும், திடீர்னு ஏதோ சீன் வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வழக்கம் போல அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைய எழுப்புறாங்க, வா கோயிலுக்கு போகலான்னு. அப்பா ரெடி ஆயிட்டா, அதுக்கப்புறம் எழுப்புமா, அப்பா எப்பயோ ரெடி ஆயிட்டார், நீ எல்லாம் கிளம்புடா கண்ணாங்கிறாங்க. 2 பேர் கிளம்பும்போது அவர் இவர் வந்துட போறாரு, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க அப்படிங்கிற. யார் அவருன்னா இந்த பையனோட அப்பா வந்துட போறாரு, நம்ம அதுக்குள்ளே கிளம்பிடலாங்கிறாங்க. அதுக்கிட்ட கொழுந்தனார் வர்றாரு. கொழுந்தனார் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, என்ன கார் புக் பண்ணிருக்கேன், சின்ன கார் தான் புக் பண்ணிருக்கேன், ஏன்னா நடுவில் அவர் பார்த்துட்டாருன்னா அவர் கார்ல இடம் இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டுலாம் அப்பாவை அப்படின்னு. அப்பா இங்கேருந்து கழட்டி விட்டுட்டு 2 பசங்களும் மருமகளும் பேரனும் இங்கேருந்து கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா கோயிலுக்கு இவங்க கோயிலுக்கு போற முன்னாடி அங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. எஸ் வி வீட்டுல சேகர் சீரியலா? ஆமா ஓ தெரியல. ஓகே ஓகே. இல்ல இல்ல, நான் ஒரு 2-3 வாரம் முன்னாடி இதை பார்த்தேன். நானு என் ஃப்ரெண்டு தான் டைரக்டர் அதுக்கு. எப்படி உங்க இருந்துச்சு அப்படின்னு. ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. இல்ல எனக்கு இல்ல இல்ல உண்மையாவேவா? ப்ரோமோ. இல்ல ப்ரோமோ அந்த அந்த ப்ரோமோவை டைரக்ட் பண்ணது என் ஃப்ரெண்டு. சீரியல் டைரக்ட் பண்ணது என் ஃப்ரெண்டு இல்ல. ஓகே ஓகே. ஷாக் அந்த ஆயிட்டேன் ப்ரோமோவோட நானு. டைரக்டர் என் ஃப்ரெண்டு. ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரோமோ மட்டும் சினிமால இருக்கிற யாராவது டைரக்ட் பண்ண சொல்லுவாங்க. சரி அது பிரகாஷ் நான் சொல்லி முடிச்சிருங்கண்ணா. இல்ல அவ்வளவுதான். அந்த கல்யாணத்துக்கு அங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் கூட சொல்லுவாங்க. நான் கூட என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, அங்க வீட்டுல தங்கச்சியை காணாங்க. சரி தங்கச்சிக்கு தான் கல்யாணம் நினைச்சுக்கிட்டு நான் அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்தேன். ஆனா இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. அது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்க வந்து ப்ரோமோல பாருங்க. இல்ல சொல்லிடலாம். இல்ல என்ன இப்ப எஸ் வி சந்திரசேகர எஸ் வி சேகர் அவருதான் அங்க இருப்பாரு. அவருக்கு கல்யாணம். அவர்தான் வந்து ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் யாரா பண்ணிட்டு சந்திரசேகர்? அவரு சந்திரசேகர் எஸ்பி அவர் பேர் என்ன? சந்திரசேகர். எஸ்பி சேகர் சொல்றீங்களா? எஸ்பி சந்திரசேகர் சொல்லிட்டோம். அது எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வேற, இது எஸ்பி சேகர் இவர் வேற. ஐயோ அவர் தான் சாரி. அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்பா காணா, அப்பா வரக்காட்டி இங்க கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடியாந்தாங்க. கடைசியில் பார்த்தா கோயிலுக்கு வந்து அப்பாவுக்கே கல்யாணம். அதுதான் முரட்டு ட்விஸ்ட். எனக்கு அதை பாக்குறப்ப செம்ம சிரிப்பு. உண்மையாலே ஒரு 2 நிமிஷம் சிரிச்சிட்டேன். ஏன்னா நான் ஆனா வந்து அது அந்த வீட்டுல உண்மைக்கே நீங்க கண்டுபிடிக்கலையா? நான் பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு கிட்ட இருங்க சொன்னேன், இங்க பாருங்க. நான் நினைச்சேன் வீட்டுல கன்றாவியா தங்கச்சி இருக்கு, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவன்கிட்ட. இங்க ஃபேஸ்புக்ல இருந்தும் இதுக்கு ட்விட்டர் நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு. ஏன்னா எல்லாரும் நினைச்சு வீட்டுல தங்கச்சியை காணா, அது வேற எங்கே போயிருக்குன்னு தெரியல. ஒரு அப்பா கொடுக்குற செல்லம் தான் காரணம். தங்கச்சிக்கு தான் கல்யாணம் தான் எல்லாரும் நினைப்பாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், தங்கச்சி தான் கல்யாணம். கோயில திடீர்னு பார்த்தா நாத்தனாக்காரி உள்ள உட்காந்துருக்க போகுது அப்படின்னு சொல்லி அன்னிக்கறி ஷாக்காக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க ஒரு இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல வந்து இல்ல இதெல்லாம் யாரும் பாட்டு சொல்றீங்க எனக்கு ஒன்றும் எப்படின்னு புரியல. இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பிளாட் இருந்துச்சு. லைனாவே ஆனா நல்லா நான் இருக்குல்ல. அது கண்டுபிடிச்ச மாதிரி தான், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. இல்ல பிளாட் லைனாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு பிளாட் லைன் இவங்களுக்கு இந்த ஒரு குடும்பம் இவருக்கு இப்ப கல்யாணம் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். ஆனா இது ஒரு காமெடி சீரியலா இருந்துச்சுன்னா இன்னும் ஃபன்னா இருக்கும். ஆனா அது சீரியல் ப்ரோமோ பார்த்தா அப்படி தெரியல, சீரியஸா தான் இருக்கும் போல. இல்ல பரணி, எனக்கு என்ன நான் சீரியலை பத்தி எல்லாம் பேசுற நிலைமை வந்துருச்சு. அதனால இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா அப்பாவை மதிக்காத பிள்ளைங்க, அது மருமக பேச்ச கேட்டா அப்படிங்கறதுல அடுத்த விஷயம் தெரியல நமக்கு. அது சீரியல் பார்த்தாலும் இல்ல கதையை பார்த்தாலும் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்படி பண்றப்ப இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி ஒரு ஒன்லைன் தான் அது. அதை எப்படி எடுக்க போறாங்க எப்படி சீரியல்லாம் தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆனா பழைய விசு படங்கள்ல இது மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்க. ஆனா இது ரொம்ப டிவி சீரியல்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, நானு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் வந்து பாருங்க படம் வரும்போது செம்மையா பண்ணுவாப்புல அப்படின்னு. அது இந்த ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி இந்த டேரக்டர் அவர் கிடையாது, சீரியல் டேரக்டர் கிடையாது, அவன் இந்த ப்ரோமோ டேரக்டர் அவன் தான். பெர்னாண்டோ எஸ்மன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேலண்ட். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்னா எனக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தாரு. செம்மையா இருந்துச்சு அது. அதை பார்த்து அதுக்கப்புறம் பழகிய ஃப்ரெண்ட் ஆனாது. சரியான டேலண்ட் அவர்.
சரி, நடுவுல யாரோ கூப்பிட்டாங்களே பிரகாஷ் ப்ரோ. நான் தான் ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஒரு டவுட்டு. சிக்னல்னு ஒரு ஏதோ போட்டிருந்தீங்களே ட்விட்டர், அது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லிட்டீங்களான்னு எனக்கு இல்ல அது தெரியல. சொல்லி ஸ்டார்டிங் சொல்லிட்டு அது வந்து அப்படிங்களா? சாரி சாரி. இந்த அஜித் படத்துக்கோ இல்ல குட் பை டக்லிக்கோ இல்ல அவரோட அப்கமிங் ஃபிலிமோ கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேற ஒரு படம் அது. வேற ஒரு படத்துக்கான ஒரு இது. அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்றேன். அது இப்போ வேணாம், வேண்டாம். அது ஓகே ப்ரோ. அதுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் வச்சேன். அதுக்கப்புறம் 2 3 கமெண்ட் வந்ததுனால ஆஹா இது மிஸ்லீட் ஆகிற மாதிரி ஆகுது. ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவோம். அது இன்னொரு படத்துக்கானது. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க பிரதர். நான் ஒரு அப்டேட் சொல்றேன் ப்ரோ. இது புது அப்டேட் தான். இது கும்கி 2 தெரியுமா ப்ரோ? படம் எடுத்துட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? எடுக்கிறாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க. எடுக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சுகுமார் ப்ரோ தான் தெரியும். ஏன்னா இல்ல அந்த மாதிரி ஆக்சுவலா இல்ல இப்போ என்னன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. போன வருஷம் எல்லாமே போஸ்ட் எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க போல. இப்போ புதுசா இன்ஸ்டாகிராம் அந்த படத்துக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன் நான். அந்த படம் கும்கி 2 போட்டு ஸ்டோரி லைன் கீழே போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. தெரியலையே. யார் ஹீரோ? ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். யார் அர்ஜுன் ஹீரோன்னு தாஸ் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் தான் டேக் தாஸா? பண்ணிருந்தாங்க. ரைட்டு. ஆமா. சுகுமார் ப்ரோ கேளுங்க, அப்டேட்டை கேளுங்க என்னன்னு. இல்ல அப்போ வில்லன்னு சொன்னாங்க. தெரியல. நிறைய நியூஸ் எல்லாம் இருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா தான் மியூசிக். எனக்கே தெரியல. எனக்கு அதே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கே வந்து அது எப்போ வந்து 2020 வந்து நியூஸ். 5 வருஷம் ஆச்சு. இன்னுமா அந்த ப்ராஜெக்ட் இது பண்ண இருக்காங்க? இல்ல இப்பதான் புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் போட்டு கும்கி 2 போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கேமரா சுகுமார் தான் கேமராமேன் அந்த படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி இவரு வரவே போஸ்ட் ஆதி ப்ரோக்கு தெரிஞ்சவரா கூட இருக்கலாம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த டிஏ எல்லாம் முடிஞ்சாச்சு. படம் ரிலீஸ் ஆக போதும். அப்போ ஒண்ணு ஆதி போட்டு ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருன்னா பண்ணிருக்காங்களா? யார் என்ன படம் என்னதுங்க? இல்லையாங்க ஏங்க? இல்ல அவர் கேட்டாரு. ஏங்க புரியல. நான் ஷேர் கும்கி 2 பண்றேன். என் ஃப்ரெண்டு யாரா பண்ண போறாங்க? கும்கி 2 இவர் தானங்க பண்றாரு, பிரபு சாலமன் இல்லையா? பிரபு சாலமன் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது இப்ப காஞ்சனா மாதிரி படங்களோ இல்ல இதுவோ பிரான்சைஸ் எடுக்கிறதுல ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. நேத்து ஒருத்தர் வேற ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மங்களவாரம் 2 வருது அப்படின்னாரு. இந்த படத்துக்கு 2 வருதுன்றாங்க. ஒரு முற்றுப்புள்ளி வச்ச ஒரு படத்துக்கு எங்கிருந்து சீக்வல், எதுக்கு சீக்வல், அதுக்கான அவசியம் என்ன, ஒண்ணுமே புரியல எனக்கு. அட்லீஸ்ட் மங்களவாரமாச்சும் ஃபோக்லோரு ஒரு ஒரு ஹீரோயின் சார்ந்து இருக்கு. சரி, அதுக்கு யாராவது கூட்டம் வருவாங்க எடுக்கிறாங்க. கும்கி 2 என்ன என்ன அவ்வளோ அந்த ஃபாரஸ்ட் டெரைன்ல போய் எடுத்து அவ்வளவு தூரம் செலவழிச்சு பண்ற அளவுக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த படம் தான் முடிஞ்சிருச்சுல கிளியரா. படம் 8 இல்ல ஏங்க அது ஓகேங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரண்மனைனா சரி ஓகே, ஒரு வீடு ஒரே ஒரு வீட்டுல ஈஸியா எடுத்து முடிச்சு விடலாம். அந்த பிரான்சைஸ் வச்சு மில்க் பண்ணிடலாம். ஆனா இது ஹெவி ரிஸ்க் இல்ல. இது எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும்? ஒரு முடிஞ்சு போன எடுக்கலையா? இந்தியன் 2 எடுக்கலையா? ஏங்க இந்தியன் 2 பிராண்ட் வேல்யூ என்ன? இல்ல இது வந்து ஒரு குட்டியான அந்த சம்பந்தப்பட்ட கதை போட்டிருந்தாங்க. ஒரு நியூ ஃபேஸ் அர்ஜுன் தாஸ் டெம்போவா வீட்லயே வச்சு எடுத்துறாங்களா? இல்ல ஒரு சின்ன யானையை பேஸ் பண்ணி ஒரு யானையை தேடி போற மாதிரி ஒரு கதை. இந்த கும்கி ஒரு போற மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறேன். பெண் மீடியா இருக்காங்க, அவங்க தான் ப்ரொடியூசர். நான் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி அவர் திரும்பி யானையை வச்சு எடுத்த கார்டன் ஒரு படம், அது பார்க்கவே முடியல. திரும்பியும் அவர் வந்து எங்க இப்படி எல்லாம் படம் நீங்க சொன்னாதாங்க தெரியுது வந்ததே. இந்த ஸ்பேஸ்ல தாங்க நான் வந்து கேள்விப்படுறேன். சரி, இல்ல ராம்போன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. புது இது புலிய வச்சு இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆதி ப்ரோ கேட்கலாம் நினைச்சேன். வெட்டும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. அந்த இன்ஸ்டா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ரஞ்சித்தும் போட்டிருந்தாரு. ஆமா, இன்னைக்கு தான் பார்த்தேன், பேசினேன், முடிஞ்சிச்சான். இப்பதான் வந்திருந்தாரு இது முடிச்சுட்டு. அடுத்து வந்து ஆக்சுவலா இன்னைக்கு முடிய வேண்டியது இல்ல. அது இன்னைக்கு 50 ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால நேற்றுக்கே முடிச்சிட்டாங்க பாதியில. அடுத்த ஷெட்யூல் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சோம் ஷெட்யூல். ஓகே, ஒரு சின்ன விஷயம் இது சொல்லிடுறேன். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சந்தோஷ் அப்படின்ற ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்து என்ன சொல்ல வெளிநாடு ஃபெஸ்டிவலில் நாமினேட் ஆகுது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது இங்கே ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக இந்த பிகே ரோசி அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போதில்
அதில் வந்து இந்த ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சிபிஎஃப்சி அது பேன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறையா சீன்ஸ் ரிமூவ் பண்ண சொன்னாங்களாம். பட் ஆனால் வந்து டேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால் இங்கே வந்து இந்தியாவில் ரிலீஸ் இல்லைன்றது அந்த நியூஸ் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து தேடினும் போது தான் வந்து ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் போய் பார்த்தா அதோட ஹெச்டி பிரிண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து அது எந்த ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த படம் இல்லை. ஸோ அது எப்படி இது அது வந்துச்சுன்னு தெரியல. அது லீக்டு பிரிண்டா இல்லை ஒரிஜினலாகவே உள்ள பிரிண்டான்லாம் எனக்கு தெரில. பட் ஆனால் இந்தியாவில் அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து வராதுன்னு தான் தோணுது. ஓ, அதனாலதான் ஏதோ பஞ்சாயத்தா இருந்துச்சா? இன்னைக்கு நாங்க போயிருந்தேன், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி. ரஞ்சித் அதான் சொல்லிட்டு இருந்தாரு ஏதோ முடிஞ்சா கைது பண்ணிக்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாப்புல. சோ வந்து இல்ல அந்த ஃபிலிம் வந்து அவங்க வந்து என்ன சரி பரணி, ஆவணம் செய்யவும். ஆவணம் செய்யணும்னா ஓகே. அது என்னன்னா அந்த அந்த படம் வந்து சிபிஎஸ்சி வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ண சொன்னாங்களாம். பட் ஆனால் அந்த சீன் எல்லாமே லென்த்தியா இருக்கு. ரொம்ப பெரிய சீன் எல்லாம் வந்து ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் சீன்லாம் வந்து அவங்க கட் பண்ண சொல்றதுனால அவங்க டைரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம நான் ட்ரூ வெர்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அது இங்கே ரிலீஸே பண்ணல. தட் இஸ் த ரீசன் ஃபார் த இது இங்கே ரிலீஸ் ஆகாததுக்கு. அது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு படித்து பார்த்தேன். அது நானும் பார்க்கணுன்னு ஆசையில் இருக்கேன். ஸோ எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை, வேறு வழியும் இல்லை. ஸோ அதனால் கிடைச்ச ஒரு இதில் தான் பார்க்குறேன். பார்த்துட்டு சொல்கிறேன் முடிஞ்சா. ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நல்லா இருக்கும். பட் நல்ல படம். மாவீரன் ப்ரோ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். இதுக்கு அவர் தான் சொன்னார். பிரகாஷ், பெத்தி பத்தி பேசிட்டீங்களா? எது ப்ரோ? இந்த புதுசா ராம் சரண் படம் ஒன்று எதை விட்டுருக்காங்க. அது பேசியாச்சு. நீங்களும் சொல்லிருங்க அதை பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அடி மட்டும் சொல்லிடுறேன். ஆனா வெப்பன் சப்ளையருக்கு வெப்பன் சப்ளையரா மாறி இருக்கிறார் மாவீரன் ப்ரோ. வாழ்த்துக்கள். இப்போ மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அல்லு அர்ஜுனை தான் காட்டுறாங்கன்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் சைட்ல காட்டுவாங்கல்ல ராம் சரண், இந்த தாடியோட அந்த இதெல்லாம் பார்த்து அல்லு அர்ஜுன் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சேன் நான். பட் ஓகே, அதே தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புஷ்பா அந்த சாயல்ல தான் இருக்குது வரைக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அந்த லாஸ்ட் கிரிக்கெட் ஷாட் ஒன்று பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல வருது அப்படின்ட்டு. ஓகேங்க, படம் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. யூஸ்வலா ஏற்கனவே பார்த்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. பட் சுகுமார் ரைட்டிங்ஸ் போட்டிருந்தது அவர் தான் ஸ்டோரியா? அது அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம். ஓ, அது அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரே சுகுமார் ரைட்டிங்ஸா? ஆமா, விருப்பாக்ஷான்னு ஒரு படம் வச்சுல, அதுதான் அந்த ப்ரொடக்ஷன். ஆனா அதுக்கு ரைட்டிங் அவர் தான். நான் அவரோட கதைன்றங்காட்டி எப்பயும் சுகுமார் ரைட்டிங்ஸ் எழுதுறாருன்னு நினைச்சேன் நான். அவரோட இது பேரு விருப்பாக்ஷா சூப்பர் படம். ஓகேங்க. சோ பெத்தினா என்ன மீனிங்? தாதா பெரிய தலைன்னு ஒரு தெலுங்கு கை வருவாரு, நம்ம ஸ்பேஸ் வருவார்ல, அந்த பையன் தான் சொன்னாரு பெரிய தலைன்னு அர்த்தம். பெரிய தலைக்கட்டு அந்த மாதிரி. ஓ, பெத்த அப்படிமாங்களா? அது மாதிரி அதோட இது பெத்தியா? சரி. ஓகே. நம்ம கேங்ஸ்டர் எல்லாம் தலைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகே அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, அந்த அட்லி படத்துக்கு யாரு மியூசிக் டைரக்டர்? எல்லாம் இந்த சாய் அபியன்கர்னு சொல்றாங்க, அதான் கேட்குறேன். இல்ல சாய் அபியங்கர் தான் நியூஸ், பெரும்பாலும் நியூஸ் பார்க்குறேன். முன்னாடி வந்து அனிருத் பேர் தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி ஒரு போன மாதம் சாய் அபியங்கர் நியூஸ் கிளப்ப ஆரம்பிச்சாங்க. அதை பற்றியே நம்ம ஸ்பேஸில் ஒரு தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகி வந்து புக் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு மேலே ஒரு பெரிய படம் அட்லி படம் வேறு புக் ஆகுது. அதில் எப்படி சாத்தியம்னா புரியலன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கு. அப்ப அனிருத் இல்லையா? நான் கூட அனிருத். ஆச்சரியம் மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து ரிசோர்சஸ் என்ன இருக்கும் அவர்கிட்ட. இப்போ ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவையோ இல்ல இதே அவரால் கண்டக்ட் பண்ண முடியுமா? இல்ல ஒரு பெரிய ஆர்ஆர் வந்து கிராண்டான ஒரு ஆர்ஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. இல்லங்க, அது இல்ல. இப்ப 45
இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்ப நீங்க கிராண்டா ஒண்ணு பண்ணணும்னா, இப்ப நான் சொல்றேன்னே, இப்ப நீங்க இவர்கிட்டயே சுல்தான் படத்துக்கே வந்து இந்த விவேக் மோவின் அவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கிட்ட அனிருத்தோட ஸ்டுடியோ பேக்கப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே அவர்கிட்ட வந்து ஆர்ஆர் அவ்வளவு சீக்கிரம் படம் வந்து இங்க போனாங்க. இவர் 4 படம் 5 படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன கதை? இன்னொன்னு ஆர்ஆர் எப்படி இருக்கும்னு இன்னும் பார்க்கவே இல்லையே. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் 3 வைரல் சாங் தானே. அதுக்கு எப்படி அதை வச்சு எப்படி இத்தனை இது கிடைக்குது? ஒண்ணுமே புரியல. மேபி என்ன இருக்கும்னா ஸ்டாக் சாங்ஸா போட்டு காட்டியிருக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்டாக் சாங்ஸ் எல்லாம் இருக்குது, எப்பவுமே வச்சிருப்பாங்க, ஒரு 10-15 சாங் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாக் டியூன்ஸை போட்டு காட்டி இருந்திருக்கலாம், அது ஓகே, சாங்ஸ் ஓகே. பட் ஆர்ஆர் வந்து ரிலீஸ் ஆனாதானே தெரியும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. என்ன நம்பிக்கையில இத்தனை பேர் கமிட் பண்றாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. நிஜமாவே அதிர்ச்சியா தான் இருக்கு. லோகேஷ், மைத்ரி மூவிஸ் எல்லாருமே செலக்ட் பண்றாங்க. ஏதாவது அவர்கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி சாம்பிள் மியூசிக்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அது வந்து இதுதாங்க, என்ன தெரியுமா, இப்ப அனிருத் வந்து இனிஷியலா பண்ணார்ல, அப்ப என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே அவங்ககிட்ட என்ன இருக்கும்னா, இந்த ஆரம்பத்துல இருக்கிற ஒரு ட்ராக்ஸ் இருக்குல்ல, ரஃப் ட்ராக், சாம்பிள் ட்ராக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அவங்களோட பெஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது எனக்கு புரியுது. பட் யூஸ்வலா இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சாங்ஸ்க்கு மட்டும் நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆருக்கு வேற யாரையாவது கமிட் பண்ணுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு சீரியஸா. ஒரு படம் ஆர்ஆர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அணிக்கு கூட எப்ப நடந்துச்சு கத்தினா 3 படம் 4 படம் 3 படம் தானே, 4 படம் தானே, ஆக்சுவலா 4 படம் தள்ளியும் தான் நடந்துச்சு கத்தி. ஆனா இது ரொம்ப சீக்கிரம். இவருக்கு நடந்ததுல ரஹ்மான் ரோஜா அநியாயம் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல அதே மாதிரி இது வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட் பிரகாஷ்? இது நீங்க ஏதோ மல்டிவர்ஸ்ன்னு போட்டிருந்தீங்க, சில பேர் ஏதோ ஸ்பேஸ் சயின்ஃபை அப்படின்றாங்க. இல்ல பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், டைம் டிராவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 3 கலந்த மாதிரியா இல்ல 3 தனித்தனியா அப்படிங்கலாம் தெரியல. பட் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டை வந்து இதுல வந்து லிங்க் பண்றாங்க போல. அதுல டைம் டிராவல் மாதிரி எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா பட்ஜெட் எல்லாம் வந்து தலை சுத்துறது இல்ல, உடம்பே சுத்துற மாதிரி இருக்கு தனியா. அப்படி அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமி வந்து சூரியனையும் சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதை கேட்டா அந்த அளவுக்கு சுத்துது எல்லாமே. அது எப்படி கலாநிதி மாதிரி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா முதல்ல அவர் இது மாதிரி அகலக்கால் வைக்கிறாரு. அதான் எனக்கு புரியவே இல்லை. அதான் சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சொல்றதெல்லாம் 1000 கோடிக்கு மேல சொல்றாங்க. அதுக்கு இன்னும் நம்பர்ஸ் கூட சொல்றாங்க, பட்ஜெட்டே சொல்றாங்க. பட்ஜெட் இல்ல, அது எப்படி எல்லாம் தெரியலங்க. என்ன மாதிரி அது நமக்கு திருச்சியில வந்து இல்ல, அதான் சொல்றேன், அது நம்ம வந்து பிரிச்சு சொல்லலாம் தெரியல. ஆனா பட்ஜெட் வந்து 1000 கோடிக்கு மேல அவங்க சொன்ன நம்பர்ஸ், கேள்விப்பட்ட நம்பர்ஸ் இன்னும் பயங்கரமான நம்பர்ஸ். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப. எப்படி இப்போ வந்து அதாவது ஜவான் 1000 கோடி வசூல் ஆயிடுச்சு, அதனால வந்து நம்ம அதை இறக்கலாம். புஷ்பா வந்து இங்க புஷ்பா 2 வந்து ஒரு 1000 கோடி வசூல் ஆயிடுச்சு. 2 பேர் சேரும் போது ஜவானுக்கு அப்புறம் அட்லி, புஷ்பாக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் அப்படிங்க சேரும்போது அந்த காம்பினேஷனுக்காக சொல்லி இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறக்குறாங்க. சொல்லுங்க. ஒரு சீன் வச்சா போதும்னா ஹனுமான் இங்க இருந்து ஹனுமான் ரைட்டு, நான் சீரியஸா சொல்ல வரைக்கும் நினைச்சு தாக்காயிட்டேன். சொல்லுங்க. அதான் ஹனுமான் ஒரு சீன்ல வச்சாலே 1000 கோடி உங்களுக்கு. இங்க ஒரு ஹனுமான், மல்டிவர்ஸ்ல ஒரு ஹனுமான், 2 ஹனுமானும் மீட் பண்றாங்க. இல்ல அது என்னமோ சயின்ஸ் ஃபிக்ஸ் எல்லாம் சேர்க்கிறாரு வேற கூடுதலா அந்த வாட்டி, என்னன்னு தெரியல. ஸ்பேஸ் வர்ஸ்ல அப்ப ராமன்லாம் வருவானா? இல்ல உடனே சொல்றேன். இல்ல இதை ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இல்ல அது வந்து எப்படின்னா, நம்ம ஸ்பேஸ்லயும் கூட நம்பிக்கை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அதனாலே அதுவே கூட நீங்க வருவாரா போவாரான்னு கூட கேட்டுக்க, இல்லைன்னா அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது வந்து கான்ட்ரவர்சி டாபிக்ல போக வேணாம். நான் உங்களை சொல்லல பரணி, நீ சொன்னது நான் ஆதிபுரக்காக சொன்னேன். பரணி இன்னும் நீங்க ராமன்லாம் வருவாப்லையா? அவங்ககிட்ட அடி வாங்க போறீங்க போல அப்ப. ஏன்னா நம்ம வந்து கிண்டலோ கேலியோ வந்து மத்தவங்களுக்கும் அது மனம் புண்படக்கூடாதுங்கிறதுல தெரியவா இருக்கிறேன். அவருக்கா வேற ஒண்ணும் இல்ல. வேற அடுத்தது போவோம். ராமர் வருவாரான்னு தெரியல. இப்ப ரிலீஸ் டேட் எப்ப பிரகாஷ் இதுக்கு இருக்கும்? 2-3 வருஷம் ஆகுமா? இது ரிலீஸ் டேட்டா? ஏங்க அவங்க போடுற பட்ஜெட்டுக்கு அட்லி இல்ல ஜவான் படம் இருக்குல்ல, ஜவான் படத்துக்கு அட்லி வந்து பண்ண வேலை என்ன தெரியுமா? முதல்ல அவர் எடுத்தது படத்துல வந்து ஒரு சேசிங் ஒன்று வரும்ல, கண்டெய்னர்ல வந்து சேசிங் வச்சு சார்கன் வந்து அப்படியே ஸ்கிட் பண்ணி அதுல நெருப்பு வந்து அதுல பத்த வைப்பார்ல தம்மு. அது நிறைய ஒரு சீக்வன்ஸ் வரும் தெரியுமா ஜவான்ல. அதை தான் அட்லி வந்து முதல்ல வந்து பிளான் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் அந்த சீனை சொல்லி தான் கதையவே ஓகே பண்ணார் அவர். அதுக்கே அதை ஷூட் பண்றதுக்கு அவர் எத்தனை நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அது மாதிரி அந்த ஷூட்டிங் போன ஒர்க்கு எவ்வளவு தெரியுமா? எத்தனை நாள் தெரியுமா? கிட்டத்தட்ட அதுல 2 படம் எடுக்கலாங்கிற அளவுக்கு பண்ணாரு. அதையே அப்ப இது எப்படி எடுப்பாருன்னு யோசிச்சுப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு இதுக்குள்ள எவ்வளவு எடுப்பாரு, எப்படி எடுப்பாரு ரிலீஸ் டேட்டா பக்கத்திலேயே மனசுலயே நினைச்சு பார்க்க வேணாம். ஆனா வேற
இந்த விஷுவல் ப்ரொமோட்டங்கிறது அட்லீஸ்ட் எப்போ பயமா இருக்கும், அது இதுல வேணா எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். எப்போ ரிலீஸ் டேட் நெருங்கி இந்த பக்கத்துல எல்லாம் எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு நடுவில் வந்து அட்லி வந்து இது அவர் பேர் என்ன, அல்லு அர்ஜுன் வந்து த்ரிவிக்ரம் படமே முடிச்சிருவாரு. அது வந்து அதுதான் பரணி சொன்ன கான்செப்ட், மித்தாலஜி சப்ஜெக்ட். அதுலதான் வந்து கடவுள் ஒரு அதுலயும் திருவிக்ரம் என்ன சொல்லியிருக்காரு பேட்டியில, கடவுள் படம் தான், மித்தாலஜி படம் தான். ஆனா மித்தாலஜிக்கல் கேரக்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை பத்தி, ஒரு கடவுள் வந்து மனிதனா இங்க இருக்கிறத பத்தி நிறைய பேர் கும்பிடுறத பத்தி நிறைய பேர் பேசல, அந்த கான்செப்ட் அந்த ஹீரோ வச்சு நாங்க எடுக்கிறோம், அவங்கள ஹீரோ வச்சு எடுக்கிறோங்கிறாரு. அது என்ன வகை எப்படி என்னன்னு தெரியல. அதான் அதுல சொல்லிட்டாங்க, அது தெளிவா சொல்லிட்டாங்க, அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முருகர் பத்தி ப்ரோ. ஆனா வந்து ஜவான் வந்து மெர்சல் அளவுக்கும் அந்த இன்னொரு படம் விஜய் படம் அந்த படம் அளவுக்கும் இல்ல எனக்கு அதுல பாதி கூட எனக்கு பிடிக்கல. இல்லைங்க, படமா பாத்தீங்கன்னா அது இல்ல, வசூல் தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப படமா பாத்தீங்கன்னா நான் அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுட்டு ஒரு மணி நேரத்துல டெலீட் பண்ணிருப்பேன். ஏன்னா அது ஒரு கேட்டுக்கிட்டாங்கனால. அந்த எப்படி என்ன ட்வீட் போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த படத்தை தமிழ்ல எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த விவசாய சீனுக்குலாம் கிரிஞ்சு சொல்லி எவ்வளவோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியில இது முதல்லங்கிறனால இப்ப நமக்கு வந்து இங்க வந்து இந்த மில்கிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஹலோ சன்ஷைன், குட் மார்னிங் சன்ஷைன் சொல்லி ஒரு ஒரு மாடோட மீம் ஒன்று இருக்கும். பெரிய ஒரு 10 பால் டப்பா எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பால்கார கறக்க போற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, அது மாதிரிதான் விவசாயங்கிறது நமக்கு. ஆனா அங்க வந்து அது ஏன்னா அந்த பஞ்சாப்ல அந்த சிங்கிங்லாம் நிறைய பேர் இந்த போராட்டம்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் வர ஒரு படமா இருக்கு. அது அவங்களுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. நமக்கு அது எடுத்தா கிரிஞ்சி, நமக்கு அது வந்து 100 தடவைக்கு மேல அந்த டைம்ல அழுத்து போயிருச்சு. அதனால அங்க ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த அடி அடிச்சு நவுத்திருச்சு 1000 கோடிக்கு மேல. மீனாட்சி நீங்க சுந்தரம் பேசுனது நடுவுல எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? நடுவுல ஒரு few இல்ல seconds திரும்ப கேட்கல. 2வது தடவைலாம் கேட்க வேணாம், ரெண்டாவது தடவை வந்து கேட்க வேணாம். அது வரைக்கும் டிவியில வேலை போட்டா கண்டிப்பா மீனாட்சி சுந்தரம் பாருங்க. இன்னொன்னு சொல்றேனே, இல்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் யூடியூப் சொல்லுங்க சொல்லுங்க. யூடியூப்லயே இருக்கு, பார்த்தேன் நானு. எஸ்வி சேகர் தானே, நல்லா இருந்துச்சு, ப்ரோமோ கட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுதான் சொன்னேன், அதேதான். இதுல நெட்ல நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே வந்துருது. கொஞ்சம் ஷார்ட் பிலிம் மாதிரி நல்லா நீட்டா தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் பிரகாஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நானும். பிரகாஷ், நீங்க அந்த சிக்னல் பத்தி சொன்னீங்களா, அது என்ன ஏகேவோட அடுத்த படத்தை பத்தியா இல்ல அப்புறம் சொல்றேன்னு இருக்கீங்க? நான் டெலிட்டே பண்ணிடுறேங்க. அது ஏகே படம் இல்ல, ஏகே சம்பந்தப்பட்ட படம் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு அதே இல்ல டவுட் இல்ல தான். நெக்ஸ்ட் ஆதிக்குன்றாங்க. நீ ஒரு ட்விட்டரும் பண்ணிருக்காரு, இவர் ட்விட்டர்ல டைம் இல்ல டிராவல் இல்ல இல்ல இல்லங்க இல்லங்க அது இல்ல, இது இல்ல. அதை சொல்றேன், அஜித் படம் சம்பந்தப்பட்ட அப்டேட்டே இல்ல. அது தனி படம். ஏகே படத்துக்கானது குட் பை டக்லிக்கோ எதுவுமே இல்ல. அது வேற ஒரு படம். அதுக்காக வந்து அது இப்ப சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கிட்ட ஆயிடுச்சு அதோட இது. நான் சொல்றேன், இன்னும் ஒரு 2-3 நாள்லயோ இல்ல அடுத்த ஒரு 2 நாள்லயோ சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்களான்னு தெரியல. வாலி மங்காத்தா இது ரிலேட்டடா ஒரு கனெக்ஷன் இருக்கு குட் பை டக்லி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இல்ல அது நம்ம சொல்லிட்டோமே, சில படங்கள்ல இருந்து சில சீன்ஸே வந்து அந்த கனெக்ஷன் இருக்க மாதிரி ரைட்ஸே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சில படங்களுக்கு தனியாவே ரெஃபரன்ஸுக்கு சொல்லல நானும். நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன் ப்ரோ, நான் ரெஃபரன்ஸ் சொல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வாலி எடுத்தப்போ எச் ஏ சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஆசையில ஒரு சீன் வருவாரு, டேரக்டரா வருவாரு. அது மாதிரி மங்காத்தா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜில வருவாரு வெங்கட் பிரபு. இப்போ வந்து ஆதிக்கு வந்து இது ஜிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வையில நடிச்சிருக்காரு. இது ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்களான்னு தெரியல ஸ்பேஸ்ல. இல்ல இல்ல அது நான் சொல்லல. ஒரு ட்வீட்டா வேணா ஒரு நண்பர் போட்டிருந்ததை பார்த்தேன், ஆனா நான் சொல்லல. ஸ்பேஸ்ல நம்ம இது பேசவே இல்லை. இல்ல அது மூணுமே நல்லா ஹிட் நம்ம ஆளுக்கு. மேபி இதுவும் அப்படி அமையணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் அமைஞ்சுக்கலாம். சரி ரைட்டு, அதாவது சரி ரைட்டு. நமக்கு அந்த சொல்லிட்டு இருந்தீங்க பட்ஜெட்டே 1000 கோடியா? ஆமாங்க அவங்க சொல்றது. ஆனா இப்போ அவரு விஜய் வச்சு தொடர்ந்து 3 படம் பண்ணாரு. அங்க விஜய் ஹீரோங்கிறதால எப்படியோ தப்பிச்சிருச்சு படம். என்னன்னு தெரியல, அவரு ஓவர் பட்ஜெட்டா போட்டு எடுக்கிறாரு அவர் பாட்டுக்கு. அவருக்கு குறை சொல்லாத ப்ரொடியூசர்ஸே இல்லை. பிரசன்டேஷன் நல்லா இருக்குதான், ஆனா ரொம்ப ஓவர் பட்ஜெட்டா போட்டு எடுக்கிறாருன்னு தோணுது. ஆல்ரெடி ஆனா மெர்சல் பிகிலே ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு சில டைரக்டர்களுக்கு அதுதான் வந்து அவங்களுடைய பழக்கமா வச்சிருக்காங்க. சில பேர் 2வது 3வது படத்துக்கு இவர் மொத படமே ஓவர் பட்ஜெட் தான். ராஜா ராணியே ஒரு புதுமுக இயக்குனருக்கான பட்ஜெட் மாதிரி உங்களுக்கு தெரியாது, புதுமுக இயக்குனருக்கான சீன்ஸ் இருக்க மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கும்.
படமே. ஒரு சும்மா ஒருத்தங்க சாக்ஷி அகர்வாலுக்கே நீங்க வந்து அவங்க எத்தனை சீன் இருப்பாங்க படத்துல. ஆனா அவங்களுக்கே அதுல வந்து எவ்வளவு சீன் அதை எடுத்திருப்பாரு யோசிச்சுப்பாங்க. இந்த மேக்கப் சீனுக்காகலாம் அது அவ்வளவு சீன் இருக்கும் படத்துல. படத்துல காமிக்க ஒரு செகண்ட்ல கட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவர் வந்து அதை ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அது மாதிரி தான் மேக்கிங் பண்றாரு. ஆனா உங்களுக்கு ஒரு படம் ஹிட் ஆகிட்டே இருக்க வரைக்கும், வசூல் கொடுக்குற வரைக்கும் யாரும் அதை தடுக்க மாட்டாங்க. குறையா வெளியே பெருசா சொல்ல மாட்டாங்க. லைஸா சொன்னாலும் எப்ப அடி வாங்குறாங்களோ அப்பதான் அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அவர் அடி வாங்கல. எல்லா படமே கலெக்ஷனா ஒரு நல்ல படமா நல்ல வர இதா வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்னைக்குமே அது இது வரைக்கும் அடி வாங்க மாட்டார். அது எது அது ஹிட்டுங்கிற ஸ்டேட்டஸ் இருக்க வரைக்கும். கரெக்ட். ஆனா அந்த பிகில் மெர்சல்ல இருந்த அந்த கிராண்ட்னஸ் வந்து எனக்கு ஜவான்ல இல்ல. அதான் ஓவர் பட்ஜெட்டா தோணுச்சு எனக்கு. இல்ல குருநாதர் எவ்வளியோ அந்த வழியில தான் தொண்டர். Actually know the fans pulse. That's like the அஜித் குமார் ப்ரோ ஒன்னும் கேட்கல. இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் பல்ஸ் தெரியும் ப்ரோ. அதை அவர் ஒர்க் அவுட் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். வேற ஃபேன்ஸ் எதுவும் பல்ஸ் சொல்ல தெரியும் விரும்பவில்லை. ப்ரோ. ஃபேன்ஸ் பல்ஸ்ல ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டை கரெக்டாக வச்சிருவாரு அல்கி. ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு மாஸ் ஃபைட்டு சாங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாரு. அதுவே படத்தை காப்பாற்றிடும் ப்ரோ. மொக்க சீன் இல்லாமல் ஏதோ ஒரு படத்தில் எடுத்து அடித்தாலும் அதை கரெக்டான கொடுத்துறாருல அட்லி. அதுதாங்க மாட்டிக்கிட்டாலும் கரெக்டாக கொடுத்துறாருல. ஃபேன்ஸுக்கு ஏற்ற பல்ஸை கொடுத்துறாருல. ஏன் அவர் ஃபேன்ஸ்ல ஆடியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல ஏன் பல்ஸ் தெரியாம போச்சு ப்ரோ? அது அவரா ப்ரோ எடுத்து டைரக்ட் பண்றாரு. ஆனா ஒன்றும் இல்லை, சங்கிலி புகிலி கதாபாத்திரம் எனக்கு பிடிக்கும். அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் எனக்கு அந்த சங்கிலி புகிலி கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். நான் ரிப்பீட்லி அதிகமா பாக்குற படம். இன்னொரு படம் ஒன்று எடுத்திருந்தாரு, அதுதான் வந்து வேஸ்ட்னு நினைக்கிறேன். அது ரெண்டாவது படம் ஒன்று அரசியல் ப்ரோ. இதுல பேபி ஜான்லாம் நல்லா கிராண்டா தான் இருந்துச்சு ப்ரோ. நல்லா கிராண்டா தான் எடுத்திருந்தாங்க பேபி ஜான்லாம். அதுலயே அவங்க குருநாதர் மாதிரி தான் நினைக்கிறேன். கிராண்டா இருந்துச்சு ப்ரோ, கிராண்டா இருந்துச்சு. படமும் தெரி படத்தோட ரீமேக் அதெல்லாம் ஓகே. படம் கலெக்ஷனா வரல. இல்ல பல்ஸ் தெரிஞ்சது வராது. இல்ல ரீமேக் இப்போதைக்கு வராது. அது அவரு வந்து பாத்தீங்கன்னா படத்தை உரி எடுக்கலாம். வர டைரக்டர்லாம் இந்த படத்தை எல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும். நீங்க அதையும் யோசிச்சு பார்க்கணும்ல. இல்ல அது அந்த படத்துக்கு ஒரு டைம் இருக்கு அதுல ப்ரோ. மேபி அவர் இன்னொரு படம் டைரக்ட் பண்ற படத்துக்கு அவரு ஸ்டோரி எழுதலாம், ஸ்கிரீன் பிளே இருப்பாரு, இல்லாட்டி வேற டீமோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தை போய் டே பை டே பார்த்துட்டு இருப்பாரு. அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து ப்ரொடியூசருக்கும் கண்டிப்பா பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு பஞ்சாயத்து சொல்லிடுங்களேன். அதாவது ப்ரொடியூஸ் பண்றதுல ரீமேக் பண்றதுல ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து 50-50 சக்சஸ் எப்படின்னா ஒரு படம் ரீமேக்னாலே அந்த படம் 50% வெற்றி உறுதியாகப்பட்டதும்பாங்க. ஆனா ஆஃப்டர் கொரோனா நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா படத்தையும் எல்லா லாங்குவேஜ்லயும் ஓடிடில பாத்துறாங்க. அதுவும் சவுத் லாங்குவேஜ் படம் ஆக்சன் பயங்கரமா இருக்கும்னால நார்த் ரொம்ப ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. அது ரொம்ப பஞ்சமாயிருச்சு. குறிப்பிட்ட காலம் வந்து வெறும் லவ் படம் எடுக்கிறாங்க, ஃபேமிலி படம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் பிரம்மாண்டம் மட்டும் இருக்க மாதிரி இருக்கே தவிர, ஒரு பெரிய அரண்மனை இருக்க மாதிரி இருக்கே தவிர அதுல உண்மையில பிரம்மாண்டம் இல்ல, கலரா சீன்ஸ் இல்ல, ஏகப்பட்ட சீன்ஸ் இல்ல. நிறைய சீன்ஸ் வேணும் எங்களுக்கு. நீங்க ஒரே இடத்துல இருந்து 20 நிமிஷம் ஓட்டுறீங்க, அந்த 20 நிமிஷத்துல 2000 சீன் நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது வந்து சவுத்துல நிறைய இருக்கு. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரி வந்து டப்டு வெர்ஷனாவே அங்க பாத்துட்டாங்க. ஓகேங்களா, ஹிந்தியில. அதுக்கப்புறம் ரெண்டாவது வருண் தவான் அவ்வளவு பெரிய ஹீரோலாம் கிடையாதுங்க. வருண் தவான் எப்பயாவது ஒரு தடவை ஹிட் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு பேய் படத்துல ஒன்று ஹிட் கொடுக்குறவர் அவர், அவ்வளவுதான். அது என்ன படம், ஒரு ஓனாய் மாதிரி தமிழ் டப்பிங் ஓனாயா நம்ம வருமே, அது மாதிரி அங்க வந்து அதுல ஹிட் ஆகிறவர் தான். அவர் பெரிய லெவலில் ஃபேன் பேஸ் இருக்க ஆக்டரோ எதுவும் கிடையாது. தெரியுங்கிறது ஒரு ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கக்கூடிய ஆக்டருக்கு தான் ஒர்க் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட் அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட். நீங்க வந்து விஜய் மாதிரியான ஒரு ஆக்டர் கம்பேர் பண்ணி அங்க வருண் தவானை கம்பேர் பண்ணி ஒண்ணுமே இல்லை. வருண் தவான் அங்க ஒரு ஆளே கிடையாது. ஏற்கனவே பார்த்த ஸ்கிரிப்ட், அங்க ஏற்கனவே மாஸ் இல்லாத ஒரு ஹீரோ. இல்ல ஷாருக் கானே நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்காது ப்ரோ. இப்ப விக்ரம் அடுத்த ரெண்டாவது விஷயம் நான் சொல்றது என்ன பாயிண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீமேக் படம், அதுல படம் முடிஞ்சிருச்சு பாதி. அதுக்கப்புறம் ஸ்டார் வேல்யூ இல்லாத ஒரு படம். அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஒரு சீன் பை சீன் ரீமேக்ல இருக்கு. அதுக்கப்புறம் வில்லனுக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷனலா சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அதுல. ஒண்ணுமே அதுக்கப்புறம் எதுவுமே தேராது. அதுக்கு மேல நமக்கு இருக்கவே இருக்க தலைவர் சல்மான் கான் ஒரே அந்த அந்த எப்படி சொல்றது எமோஷன்ஸ் கூட மூஞ்சில காமிக்காம வந்து வைக்கிறது எல்லாம் இருக்குல்ல. அது நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் வேதாவே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்துட்டாங்கல்ல, டபுள் வெர்ஷனே பாத்துட்டாங்கல்ல. ரீமேக்ங்கறனாலதான் அதுவே சூரரை போற்று எதுவுமே ஓடல. ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் எல்லா லாங்குவேஜையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மளே இப்போ வந்து ஒரு ரீமேக் எடுத்துட்டா, இப்ப முன்னாலாம் ரீமேக்லாம் நமக்கு வந்து கில்லி ரீமேக் நமக்கு எப்ப தெரியும்? கில்லி படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். சின்ன வயசுல நமக்கு தெரியுமா? இப்போ கொண்டு போய் ஒரு சின்ன பையன் போய் ஒரு படம் ரீமேக் படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நியூஸ்லயே அவன் நிறைய பாத்துறான், செய்தியிலேயே மொபைல்லேயே வந்துடும் அவனுக்கு இது ரீமேக் படம். அப்ப என்ன பண்றான், ரீமேக் படம் நம்ம ஒரிஜினல் பாத்துறோம் சொல்லி 10 வயசு மேல 12 வயசு மேல ஓடிடில இருக்கான்னு பார்த்து பாக்குற வயசே வந்துருச்சு. இப்ப அப்படிதான் இருக்கு மொபைல் இப்போ உள்ள காலகட்டம்.
அப்ப நம்ம காலங்களே மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரீமேக்னு ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடும். அது இதை பண்ணுக்காக எடுத்தா உண்டு. ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை நம்ம ஓன் லாங்குவேஜ் நம்மளே திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாதான் உண்டே தவிர, இனிமேல் இது மாதிரி ரீமேக்லாம் சக்ஸஸ் ஆகுமாலாம் ரொம்ப ரொம்ப டவுட். ரீமேக்லயே வந்து பல வகைகள் இருக்குல்ல. நம்ம கில்லாடி குமார் வேற ஆவேசம் பர்னிச்சர்ல ஏறி உட்கார போறாரு. உட்கார தலைகளாகத்தான் குதிப்பேன்னு போறவரை என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே சல்மான் கான் எத்தனை தடவை சொல்லியாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணாதே ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணாரு. இல்ல பண்ணதான் பண்ற, ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வசூலியாச்சும் பாருன்னு அதுவும் பண்ண மாட்டாரு. நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு 3வது தடவை 2வது தடவை போய் சண்டேல போய் ரிலீஸ் பண்ணி உட்காந்துக்கிறாரு. அதோட படம் முடிஞ்சது. ஒரு ஊர்ல ஒரு நிறைய அதோட கதை சரியாங்கிற மாதிரி அவர் ரிலீஸ் ஆகிறதே ஞாயிற்றுக்கிழமை, அதோட முடிஞ்சு வசூல். இவங்களுக்கு டைமும் வேஸ்ட் பாருங்க ப்ரோ. அந்த அந்த டைமுக்கு சுதா கோங்கராவாகட்டும் இல்ல இந்த புஷ்கர் காயத்ரி ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷா தமிழ்ல ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அங்க போய் வருஷ கணக்குல வீணாக்கி வேறவங்க கிட்ட கூட ரைட்ஸை கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். முருகதாசும் அந்த தப்பு தான் பண்றாரு. அது நியாயம் தான். ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பாருங்களேன், பயங்கரமான சம்பளம், மரியாதை, அதோட சேர்த்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம ஓபி அடிக்கலாம். போய் எடுத்து செய்ய திருப்பி இருக்கிறோம், அது அப்புறம் ஓபி அடிக்கிறது தான். இப்படி சில பேர் அது விரும்ப மாட்டாங்க. சில பேர் நீங்க காசு இங்க வரதை விட பயங்கரமா இருக்கீங்க, நீங்க யோசிச்சுப்பாங்க, செஞ்சிற வேலையை திரும்ப செய்யறதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் எப்படின்னா வாங்கின சம்பளத்தோட ஒரு 5 மடங்கோ 10 மடங்கோ கூட கொடுத்தா பெரிய ஸ்டார், ஹிந்தியில ஒரு அடையாளம் பேர், அதை வச்சு ஒரு ஒரு ஃபேம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேம் வச்சு நீங்க வாழ்க்கையை ஓட்டலாம். அப்படி நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், இன்ஸ்டாலயோ யூடியூப்லயோ. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா ஃபேமா பயங்கரமா இருப்பாங்க. ஆனா இப்போ ஃபுல்லா ட்ரோல் கண்டென்ட் மட்டும் தான் போட்டு ரீச் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சில அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது அதுவே அவங்களுக்கு ஒரு பயன் கொடுக்கும் பின்னாடி. பிரகாஷ் நிஜமாலுமே அவ்வளவு அதிகமா சம்பளம் கொடுக்குறாங்க? 5 மடங்கு 10 மடங்கு இல்லைங்க, நீங்க வந்து கண்டிப்பா சம்பளம் கொடுங்க. நீங்க ஒரு ஒரு படம் வந்து அவங்க மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஒரிஜினல் டைரக்டரே ரீமேக் பண்ணா பிசினஸ் நல்லா கை கொடுக்கும், ஒரிஜினல் நல்ல படமா இருக்கும், நல்லா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆஃபர் நல்லா பண்ணுவாங்க. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் அனுப்புறாங்க, இல்லை வேற யாராவது வேற நல்ல டேரக்டர் சொல்றேன்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நீங்களே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சம்பளம் வேணா கூட தரேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவாங்க. அது அவங்க இங்க வாங்குற சம்பளத்தோட கூட. இப்போ தமிழ்ல விக்ரமாக அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க அதுக்கு முன்னாடி ஃபிளாப் கொடுத்தனால ரொம்ப ரொம்ப லோ சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அதுவே ஹிந்தின்னு போறப்ப அப்ப அவங்களுக்கு பல மடங்கு, அவங்க தமிழுக்கு வாங்கினா விட கண்டிப்பா குறைஞ்சது 10 மடங்கு சம்பளம் இருப்பாங்க ஹிந்தியில. அதுதான் காரணம். ப்ரோ ஜிபியூ பத்தி வேற ஏதாவது அப்டேட் கொடுங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்கா. அடுத்தது இப்பயே சொன்னேன், அடுத்தது ஒரு தேர்ட் சிங்கிள் ரெடி ஆகுது. இருக்கு அது சொல்லிட்டீங்க ப்ரோ. வேற என்ன தெரிஞ்சதுதான். வேற என்ன சொல்றது? ஸ்பாயிலர் விட்டுருங்க. வேற ஏதாவது ஐயோ அப்பா அது கிட்ட பொருந்து போகலன்னு சொல்லி ஸ்பாயிலர் சொல்லிட்டு போறதா உட்காந்துக்கிட்டு அது போவோம் கொஞ்ச நாள். ஆனாதா தலைவர் ஒரிஜினல் வந்துட்டாருங்க. இவ்வளவு நாள் வந்து டூப்ளிகேட் இருந்துச்சு, ஒரிஜினல் வந்துட்டாருங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏங்க டூப்ளிகேட் இவ்வளவு நாள் இருந்தாரு, பாக்கல? தமிழ்னு ஒருத்தர் இருப்பாரு, ஐயோ உங்களை பாராட்டாத வார்த்தைக்கு என்னமோ இல்ல. நீங்க இந்த ஸ்பேஸே வந்து எங்க அமெரிக்கால உட்காந்துருப்பானுங்க பிரதர், பொழுது போகாது. அதனால என்ன வாய்ஸ் இந்த மாடுலேஷன் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவலா ட்ரோல் பண்ணுவானுங்க. எதனா பண்ணுவானுங்க பிரதர். 15 வருஷத்துல இந்த நாய்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ப்ரோ. இல்ல மத்தவங்க எல்லாம் வந்து ட்ரோல் பண்றாங்க. சரி, இவர் கூடுதலா எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. எப்படிங்க அவர் வாய்ஸ் அப்படியே பேசுறீங்க? ஏஐன்ட்டாங்க மத்தவங்க. எனக்கு தெரியாது அதை பத்தி. ஏஐல பேசுறாங்க, ஆப்பிள் அப்படி செட்டிங் இருக்குன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுதாங்க, நீங்க ஒருத்த வந்து அவ்வளவு டைம் எடுத்து உட்காந்து வாய்ஸ் எல்லாம் மாத்துறான்னா அவனை யோசிச்சுக்கணும் நீங்க யாருன்னு. வேலை இல்ல ப்ரோ. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி அட்டி தாங்க முடியாம எங்க தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு சரி இப்படியாவது ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எதனா பண்றது தானுங்க. நிறைய இந்த வெளிநாட்டுல நிறைய இருக்கானுங்க ப்ரோ. இங்க கூட நம்ம பசங்க யாராவது எந்த வயசா இருந்தாலும் நமக்கு ஒரு செட் இருக்கும், வெளில போகலாம், ஃபன் பண்ணலாம். அங்க கருமை எங்கேயும் போக முடியாது, எல்லாம் காஸ்ட்லி. சரி என்ன பண்ணலாம், இங்க வந்தாவது இப்படி பேசுனீங்கன்னாவது ஒரு 20 பேர் வந்து பாராட்டுவீங்க, சிரிப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அவன் பாவம் ஏதோ அவன் மன உளைச்சலுக்கு அவன் பண்றான், பண்ணிட்டு போறானுங்க. இது டூப்ளிகேட் வருது. இதெல்லாம் நமக்கு பெருமை தானே ப்ரோ. நம்மளை ஒருத்தன் வந்து நம்ம வாய்ஸை வந்து எடுத்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெருமை இருக்குல்ல. என்னன்னா ட்விட்டர் ஆரம்பிச்ச காலகட்டத்துல உங்களுக்கு பேக் ஐடின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 10-20 ஓடும். எது ஒரிஜினல் எது பேக் ஐடின்னு தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ரெக்கார்ட். அதெல்லாம் அப்படி இருந்த பெரிய இப்ப டெக்னாலஜி வளர்ந்து வந்து எப்படி வந்து நிக்குது பாருங்க. டோட்டலா வாய்ஸ் ஒருத்தர் மாத்தி எனக்கு அவர் நான் வாய்ஸ் கேட்டுதான் ஷாக்கிங் ஆயிட்டேன் அன்னைக்கெல்லாம். அது ஃபன் பண்றாரு, பயங்கரமான பண்ணு. அன்னைக்கெல்லாம் வந்து கமெண்ட்ல யூடியூப் கமெண்ட்லாம்
நீங்க நீங்க பேசுறது போதும் போயா ரீட்டா வர சொல்லுங்க, எங்க ஆளை வர சொல்லுங்க, தமிழ்ல வர சொல்லுங்க, பேசுறது ஃபன் பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு முரட்டு பண்ணு கமெண்ட்லாம் நம்மள பேச விட மாட்டேன்ட்டாங்க. விடுங்க இல்ல பிரதர் ஆனா பாவம். ஆனா சீரியஸ்லி இவ்வளவு தத்ரூபமா வாய்ஸ் எடுக்கிறது வந்து நிஜமாவே டேலண்ட். அது வந்து இப்ப நம்ம சாதாரணமா வேற யாராவது ஒரு இப்ப நம்ம அடிக்கடி கேட்டு கேட்டு பழகுன ஒரு நடிகரோட வாய்ஸ் எடுக்கிறது வேற. பட் நிஜமாவே அவர் அநியாயத்துக்கு எடுத்தாரு. நான் வந்து யோ என்னையா அது அப்படின்ற மாதிரி ஐயா அப்படியே பேசுறாரு அப்படின்னு இந்த நீங்க பேசுற வார்த்தை இருக்குதுல்ல, இந்த அந்த கொங்கு இது அதையும் சேர்த்தே எடுத்தாரு. அநியாயத்துக்கு இவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே நல்ல டேலண்ட் தான். அவர் அபியூசிவாவும் பேசல. யூஸ்வலா இந்த ஒரு மாதிரி அபியூசிவா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசல. இல்லங்க நான் பண்ணிட்டு போட்டு ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ பாவம் ப்ரோ, எல்லாம் என்டர்டைன்மெண்ட் இல்லாம இருக்காங்க ப்ரோ. ஜாலியா கலாய்க்கணும் பிரதர். கலாய்க்கிறது வந்து ஒரு மனித இயல்புங்க, அது நடக்கணும். அது நடந்தா அதான் ஃபன்னு பிரதர். எவனுமே கலாய்க்கு தப்பு அதாவது இல்ல அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவரை சொல்லுவாங்கல்ல, கமல் வந்து இப்ப போடுற வீடியோஸ் எல்லாம் போய் என்னங்க கோபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரிஜினலான ஆள் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து என்னங்க உங்களை மாதிரியே பேசுறாரு அவரு. பிரசாந்தோட ஃபேன்னு சொல்லுவாரு. பிரசாந்த பத்தி ஏதாவது தப்பா பேசுனா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அண்ணன்னு சொல்லுவாரு. எங்க அண்ணன் வார்த்தைக்கு 100 தடவை எங்க அண்ணன் மிஸ் ஆகாது. இல்ல ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்க பிரகாஷ், எவனா ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறா கூட நம்பிடலாம். எவன் ஒருத்தர் அண்ணங்கிறானோ கண்ணி வெடிய வைக்க போறன்னு அர்த்தம். அண்ணன் தலைவா தலைவரே குருவே அப்படிங்குவானுங்க. ஜி இதை விட கேவலமான இந்த ஜின்னு சொல்லுவான். ஜி ஓகே ஜி அப்படிங்குவானுங்கல்ல, அவனுக்கிட்ட இன்னும் கேவலம், இன்னும் உஷாரா இருக்கணும் நம்ம. உண்மை உண்மை உண்மை. இதை நான் கண்டிப்பா ஜி சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சொல்லுங்க ஜி, ஆமா ஜி வந்துடுறேன் ஜி, இப்ப பண்ணிடலாம் ஜி அப்படிங்குவானுங்க. ஒரு மாதிரியான ஒரு குரூப். இல்ல இது ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தீங்க சூப்பரா, அந்த நார்த் இந்தியா இது ஹிந்தி படங்கள் ஏன் தமிழ் டைரக்டர் போறாரு அப்படின்ட்டு போனாங்க அப்படின்ட்டு. பேராசை தான், பெரிய காசு ஒரே அமௌண்ட் அடிச்சிடலான்ட்டு. ஏன்னா இந்த நிறைய ப்ராஃபிட் ஷேரிங் நடக்கும். இன்னொன்னு பிசினஸ் நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு பெருசாங்க நம்ம பிசினஸோட. அப்போ என்னன்னா ஒரு ஜாக்பாட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம், ஒரு ட்ரை பண்ணா டக்குன்னு 100-200 கோடி பண்ணிடலாம், செட்டில் ஆயிடலாம், அப்படி தப்பு இல்லைங்கிற நானு. ஆனா என்னன்னா இவனுங்க அந்த ரொம்ப அர்ஜென்ட்டா போய் அங்க போய் பண்ணீங்க, இருக்கிற நம்ம தமிழ் டைரக்டரோட மானத்தை கொஞ்ச நேரத்தையும் வாங்கி விட்டுறானுங்க. ஸோ இனி வந்து ஒரு நல்ல டேலண்டடான டைரக்டர் அங்க போய் கால் பதியவே கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க சில பேர். அது ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. இவனுக்கு பண்ற கிராஃப்டிங்ல 15 வருஷம். நான் என்ன சொல்றேன், டே உங்களுக்கு பேர் இருக்குது இல்ல, சரி சூப்பர், சரி உன்னாலதான் முடியல, அது உனக்கே தெரியும் என்ன, நமக்கு இன்னும் படம் எடுக்க வர மாட்டேங்குது பழைய மாதிரி. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட்டாவது நல்லவனா கூப்பிட்டு போனா அவனாவது ஒரு 4 சீன் எழுதுவான்ல. புட்டிவாதமா நானே தான் எடுக்கிறேன்ட்டு போயிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்தை எடுத்துருச்சு வந்துடுறது. இந்த சிக்கந்தர்லாம் கண் கொண்டு பார்க்க முடியலன்ட்டானுங்க எல்லாரும். பார்க்கணும் தான். இப்போ சல்மான் கான்லாம் ஒரு நம்புவோம் அப்படியா, அவ்வளவு பெரிய ஆளு நம்பி கொண்டு வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்கு. அப்படி ஒரு பேசிக்கா ஒரு எலிவேஷனுக்கு ஒரு 2-3 சீன் கூட வைக்க முடியாதா நம்மளால? இல்ல வர அட்லி மும்பைல தான் இருக்காரு, கூப்பிட்டு இருந்தா கூட ஒரு 2 சீன் சொல்லிருப்போம், அப்படி இப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு கமர்ஷியலா ஒர்க் ஆகிற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ எல்லாம் ஈகோ ப்ரோ பிரகாஷ், எல்லாம் பாத்தீங்கன்னா ஈகோ. எப்படி சொல்றது, ஒவ்வொரு பபுளுக்குள்ள உட்காந்துட்டு எவங்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றது இல்ல. இப்போ வர யங் டீம் ஏன் ஜெயிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈகோ கிடையாது பிரகாஷ். இப்போ லோகேஷ் இருக்கு அப்படின்னா அவங்க டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செட் டைரக்டருங்க 10-12 பேர் இருந்தாங்கன்னா எல்லாத்திட்டையும் படத்தை போட்டு காமிக்கிறாரு. எல்லா முக்கியமான சீன் முடிஞ்சோன்னு ஆக்ஷன் சீன் ஆகட்டும், அது எதா இருந்தாகட்டும், உடனே அவங்க செட் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு மச்சி இது எப்படி இருக்குடா, ஓகேவா, இது கரெக்டா இருக்கா, மீட்டர் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு உடனே நிறைய பேர்த்த ஸ்பாட்டுக்கு கூப்பிடுற. அப்படி இது லோகேஷ் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே, மனோன் அஸ்வின் ஆகட்டும், எல்லாரோட செட்டுக்கும் எல்லா டைரக்டருக்கும் போறாங்க. போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூவா உள்ள பேசிக்கிறாங்க, பேசி அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. எடிட்டிங்ல எல்லாரும் உட்காராங்கன்னா ஐ மீன் கமெண்ட் பண்றதுக்குல ஏதாவது தப்பா போற மாதிரி இருந்தா இன்புட் தைரியமா கொடுக்குறாங்க. இப்படி பண்றா, இதை மாத்தி பண்றா, இப்படி மாத்தி போடுறா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம செட்டு பையன் தோத்துறக்கூடாது. அப்போ பேசிக்காவே நல்ல படங்கள் அவங்ககிட்ட இருந்து பாருங்க, ரொம்ப ஒரு மினிமம் கேரண்டி படங்கள் வந்துட்டே இருக்குது. நித்திலன் ஆகட்டும், நீங்க யாரா அந்த செட்ல பாருங்க, எல்லாருமே ஒரு மினிமம் கேரண்டி. ரொம்ப பயங்கரமா
இல்லாட்டி கூட மோசமா அந்த படம் இருக்கவே இருக்காது. இவங்க எல்லாருமே என்னன்னா தனித்தனி பபுள் பிரதர், பிசினஸ் பபுள். பாத்தீங்கன்னா இந்த இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி எவனா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா வாங்கடா வாங்கடான்ட்டு பூரா ஒரு செட்டை கூட்டிட்டு போறது. போய் அவன் காசு கொடுக்குறான்னு அவனை போட்டு மொட்டை அடிக்க வேண்டியதுங்க. மொட்டை அடிச்சுட்டா அப்புறம் திருப்பி என்ன பிரதர், அவனுக்கு நம்பிக்கை போயிடும். சல்மான் கான் வந்து உன்னை தமிழ் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஆளை விடுங்கடா சாமின்றோம். அப்படி அழகா ஒரு 1000 கோடி ரூபாய் படம் கொடுக்க முடியும், நம்மளால ஈஸியா கொடுக்க முடியும். பழைய படத்தை சும்மா ஏதாவது ஒரு காப்பி எடுத்துட்டு ஒரிஜினலா எழுதவே முடியாத பிரகாஷ். நாங்க சரி எழுத முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளவு பசங்க ஸ்கிரிப்டோட இருக்கானுங்க. ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஸ்கிரிப்ட் வாங்கு, ஸ்டோரி அவங்களுக்கு கிரெடிட்டா என்ன ஆயிருப்போகுது? அதனால நீங்க டைரக்டர் இல்லைன்னு ஆயிருப்போதா? எத்தனை பசங்க அவ்வளவு டேலண்டடா ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கான். கூப்பிட்டு கூடியா நல்லா நல்லா இருந்துட்டு போறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. இல்ல அதுவும் உண்மை. இன்னொன்று சொன்னீங்கல்ல, அதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா அவங்க அசோசியேட் டீமோ இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அந்த நீங்க மேக்கிங் ஆமா. வீடியோ பிடிஎஸ்ல எது பார்த்தாலும் சரி ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் வச்சு எப்படி ஒரு இவ்வளவு நாள்லயே படத்தை முடிக்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு எனர்ஜிக்கான டீம், ஒரு பயங்கரமான நீங்க ஒரு நம்பி நம்பி விடலாம் பிரகாஷ். இப்போ ஒரு கோ டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன் நீ டைரக்ட் பண்ற அப்படின்னு நம்பி விடலாம். ஏன்னா லோகேஷோட ஷார்ப்பா இருப்பாங்க. இன்னொன்னு லோகேஷுமே வந்து பாத்தீங்கன்னா நீ அங்க போயிட்டு வந்து தன்னிச்சையா எல்லா முடிவும் எடுத்துட்டு நான் தான் அப்படின்லாம் பண்ணிட முடியாது. நீங்க வந்து அவருக்கு எவ்வளவு கமாண்ட் இருக்கோ அதே கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோ டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கமாண்ட் கொடுத்துருப்போம் அப்படி அவரு. அதனால என்னன்னா முக்கியமான சீக்வன்சஸ் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்றது. ஒரு ஆள் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் தான் பெரிய ஆளு அதனால வந்து நான் டிசைட் பண்றேன் அப்படிங்கிறது அங்க கிடையாது. பேசிக்கா ஜனநாயகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட்ல ஒரு எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்குதோ அந்த இடத்துல ப்ராடக்ட் நல்லா இருக்கும். எந்த இடத்துல வந்து மோனோபுள்ளி இருக்கோ இல்ல நான் சொல்றதுதான் அப்படிங்கிறப்போ அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவான், பார்ப்பான், ஒரு ஒரு 20 நாள் பார்ப்பான். இந்த ஆள் எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா, சரி போடா டே அவ்வளவுதான், ரைட் எடுத்துக்கடா அவ்வளவுதான், எனக்கு சம்பளம் தர்றானுங்க ஓகே ஃபைன், எனக்கு என்ன அடுத்த ப்ராஜெக்ட் நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவன் போயிட்டே இருப்பான். பிரசாந்த், இந்த ஈகோ பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா ஈகோ ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றானுங்க, சரி ஓகே என் படம் இல்லை, ஏன்னா எனக்கு நான் தொழில் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ இது உன் படம் உன்னை தான் கேள்வி கேட்க போறேன், நான் யாருன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அது கரெக்ட். ஆனா இந்த எனக்கு நிஜமா ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியல. ஆனா இத சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதாவது இங்க இல்ல நார்த்ல இருந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இல்லங்க இது சல்மான் கான் மேலதான் பிரச்சனை, ஏன்னா 7-8 வருஷமாவே அவர் கொஞ்சம் இப்படிதான் ஒரு மாதிரி ஆர்வம் இல்லாம நடிச்சிட்டு இருக்காப்ல, பிளஸ் இந்த ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால எங்கேயுமே ஷூட் வர மாட்டேன் அப்படின்ட்டாப்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஆக்சுவலா உண்மை தெரியல. இல்ல அது ஆமா உண்மையாலுமே அந்த ஆளுக்கு வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்கு. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூஸ்வாலாவா எவனோ ஒருத்தன் வந்து லிட்டரலா அடுத்த வந்து டார்கெட்டே வந்து சல்மான் கான். ஸோ இது வந்து விளையாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி வாங்கிட்டு சுத்துற குரூப் இல்லது, இது உண்மையாலுமே பிரச்சனை இருக்கிற. ஆல்சோ ஒரு 5-6 வருஷமாவே கொஞ்சம் அவரு ஆர்வம் இல்லாம தான் இருக்காரு நடிப்புலயோன்ற மாதிரியும் சொன்னாங்க. எனக்கு ஹெல்த் வைஸ் ஆள் கொஞ்சம் டல் ஆயிட்டு அப்படியா. அது நிறைய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துலயோ எதுலயோ ஒன்றும் இந்த ஏதோ ஒரு சர்ஜரியோ அவருக்கோ ஷாருக் கானுக்கோ அந்த சர்ஜரிகள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது போக ஆள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரு மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு ஸ்டார் இருக்கும்போது நீ ஏன் அவசரமா போய் படம் பண்றேங்கிற, நானு ஒரே வார்த்தை நோ சொல்லிட்டு வந்துடலாம்ல. இல்ல இதுதான் வார்த்தை ஆக்சுவலா கரெக்ட். இது வந்து என்னன்னா நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இல்லப்பா வேணாம் தலையை சத்து கும்பிடுறேன், எனக்கு ஏற்கனவே இங்க வந்து 2 படம் சரியா போல, நான் வந்து இந்த ரிஸ்க நான் இப்ப எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி வந்துடணும். பட் இது ஆக்சுவலா அந்த இவர் விஷயத்துலயும் இதே தானே சொன்னாங்க. விக்கி வந்து போயிட்டு இந்த தானா சேர்ந்த கூட்டத்துக்கு வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்ப 15 நாள் தான் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. 15 நாள் தான் கொடுத்தானா பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் அப்சல்யூட் பிஎஸ். அதெல்லாம் நீங்க அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கலாம். இப்ப ஜவான் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த சவுத் நார்த் டிவைட பண்ணாங்க உள்ளே, அட்லிக்கு தெரியாமையே பண்ணாங்க. அட்லி வந்து சரி கம்முன்னு அப்படியே பல்ல கழிச்சு அப்படியே நடத்திட்டு இருந்தா. அப்படியே ஒரு பாயிண்ட்ல ஒரு ஷாட்டோ இல்ல சீனோ, ஒரு ஷாட் நினைக்கிறேன், ஒரு ஷாட் யாரோ ஒருத்தன் அட்லி பர்மிஷன் இல்லாம யாரோ ஒருத்தன் எடுத்திருக்கான். எடுத்தோடனே அட்லிக்கு நியூஸ் போயிடுச்சு. எடுத்து நியூஸ் பண்ண பேக்கப்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்படி அப்புறம் கூப்பிட்டு ஷாருக் கான் எல்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு மாடியில் உட்காந்து. என்ன பிரச்சனைன்னா
தப்போ ரைட்டோ, படம் எடுக்கிறது நான் தான் டைரக்டர். ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் எடுக்கிற மாதிரி இருந்தா எடுக்கிறேன், இல்லைன்னா அப்படி படம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது நேராக ஷாருக்கான் முன்னாடி சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கானே நேராக இறங்கி அப்பாலஜைஸ் பண்ணி இல்லை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதனால அதை நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தெரியலையே நடந்துச்சு, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ராஜா ராணிலே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பவுமே அட்லி வந்து இதே மாதிரி தான் ரியாக்ட் அந்த பண்ணாரு புடிவாது அப்படின்னு இல்லைன்னா சொல்லி அது நம்ம இப்போ நீங்க அட்லி வந்து நீங்க 1000 விமர்சனங்கள் கிரியேட்டிவா வைக்கலாம். பட் அட்லியோட படம் அட்லியோட படம். அது ஏன் அட்லியோட படமா இருக்குது அப்படின்னா ஹீ ஓன்ஸ் எவ்ரி ஃப்ரேம். அவர் தான் அதுக்கான பாஸ். நான் இந்த இதுல மெர்சல்லையா தெரியல நினைக்கிறேன், இதுல மெர்சல் நினைக்கிறேன் 1000 சம்திங் டான்சர் 1200 1200 சொச்சமோ, இந்த 1200 சொச்சம்னு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கானுங்க. ரைட் அப்படின்ட்டு டான்சர்ன்ட்டு சரி 50 பேர் கம்மியான எனக்கு தெரியுது அப்படின்ட்டு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். இந்த நம்மால மேலே நின்று என்ன ஆரம்பிச்சிட்டாராம். என்ன ஆரம்பிச்சா 50 டான்சர் கம்மியா இருக்குது, கொண்டு 50 பேரை. ஏன் அப்படின்னா நீ போயிடுவடா, நீ 50 பேர் கம்மியா கொடுத்துட்டு நீ போயிடுவேன், நாளைக்கு ப்ரொடியூசர் கேட்பாரு பிரம்மாண்டம் கம்மியா இருக்கு ஃப்ரேம்ல காட்டல அப்படின்னு நான் ஏதோ காசு அடிச்சிட்டேன்னு பேசுவேன். அப்படி நான் என்ன சொன்னேன்னா அதுக்கு தான் காசு தந்திருக்குது, கூட்டுவா, நான் வெயிட் பண்றேன், கூட்டுவா. புடிவாதக்காரன். அந்த புடிவாதம் இருக்கிறங்காட்டி தான் அட்லிங்கிற பிராண்ட் இன்னைக்கு வரைக்கும் அட்லி நிக்கிற. அப்படி நீ என்ன அதான் சொல்றேன், சைட்ல வந்து கமெண்ட் இருந்துட்டே இருக்கும், இவர் இதை பார்த்து எடுத்தாரு அதை பார்த்து எடுத்தாருன்னு பேசிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் வந்து அந்த கலெக்ஷன் ரெக்கார்ட் நிக்கிறதே இல்லை. ஏன்னா ஹி இஸ் வெரி கிளியர். நமக்கு என்ன வரும், நம்ம கமெண்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். எந்த கமர்ஷியல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோரியோட வந்திருக்குது, எல்லாமே ஏதோ ஒரு டிகிரி ஆஃப் காப்பி இல்லாமல் அந்த படம் இருக்கவே இருக்காது. ஐ மீன் ஏதோ ஒரு சாயல் இருந்து தான் ஆகும். நான் காசு பண்ற ஒரு மணி மிஷின், நான் அதை தெளிவா பண்றேன் அப்படின்னு பண்றேன். நீ ஷாருக்கான் பாருங்க, எப்ப கூப்பிட்டாலும் இன்னைக்கு அட்லி வந்து ஒரு 10 டைரக்டர் 10 ஹீரோ அங்க மும்பைல படம் பண்ண மாட்டாப்லையான்னு தவம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டு அல்லு அர்ஜுன் எதுக்கு சன் டிவி கூட சேர்ந்து படம் பண்ணணும்? அட்லி கூட 1500 கோடி ரூபா புஷ்பா 2 பண்ணியிருக்குது. அத்தச்சோடு கலெக்ஷன் கொடுத்துட்டு எதுக்கு அட்லி வந்து ஜாயின் பண்ணணும்? ஏன்னா உனி அல்லு அர்ஜுனை தாங்குற அளவுக்கு சக்தி அட்லிக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்க சொல்ல போனா நீங்க அட்லியை பார்த்து தான் அந்த மெர்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய டான்ஸ் அப்படிங்கிற மேட்டர் ஓப்பன் பண்ணி விட்டதே மெர்சல் தான். அந்த ஆலப்புறம் தமிழம் பாட்டு அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க உண்மையா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் அட்லிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு பேக்ரவுண்ட் டான்சர்ஸோட டிமாண்ட் ஒரு பெரிய படம்னா அசால்ட்டா 500 பேர் பின்னாடி ஆடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட். இதெல்லாம் வந்து சங்கர் அப்பயே பண்ணிட்டாரு பாய்ஸ்லயே. பிரதர் பண்ணாரு பிரதர், அதை அடுத்த லெவல் எடுத்துட்டு போனது அட்லிங்க சுகுமார். அது சங்கர் பண்ணாருன்னா எங்க அதை பண்ணி அப்படியே சஸ்டெயின் பண்ணணுமே, பண்ணிருக்கணுமே. கரெக்ட், அது இல்ல அப்படி சொல்லல. அட்லியுமே வந்து அது கத்துக்கினதே அவர்கிட்ட இருந்தானேன்ற. இல்ல கத்துக்கிறது ஓகே பிரதர், கத்துக்கிறது பிரச்சனை இல்ல. அதை கத்துக்கிட்டு அதைய நம்ம ட்விஸ்டா ஐ மீன் நம்மளோட சிக்னேச்சர் படி என்ன பண்றோங்கிறது தானே மேட்ரு. எல்லாருமே கத்துக்கிறாங்க. சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாருமே அட்லி மாதிரி ஆகலையே. அப்ப என்னன்னா அந்த விஷயம் அட்லிக்குள்ளேயே இருந்திருக்குது, குரு கரெக்டா வாச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் மீறி தானே இன்னைக்கு அட்லி நிக்கிற. அப்படி சங்கர் விட ஒரு படி மேட்ச் ஆயிருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. அதனால இல்ல ப்ரோ, கடும் உழைப்பாளி, வேவ் லென்த்ல இல்லைங்க, கடும் உழைப்பாளி. அந்த பையன் கடும் உழைப்பாளிங்க, வெறித்தனமான உழைப்பாளிங்க. இன்னொன்னு பயங்கரமான விஷனரிங்க. நான் பேசியிருக்கேனுங்க, நான் நிறைய பேசுவேன், அப்பப்போ எப்போ பேசுவேன். ஆனா ப்ரொடியூசர் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த மர்சலே ப்ரொடியூசர் வந்து அதுக்கு எந்திரிக்க முடியல அப்படிங்கிற அது வந்து பிரதர் இது என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கடனையும் வந்து ஒரே படத்துல ஒரு படத்து மேல எழுதுனா அதுக்கு அட்லி எப்படி பொறுப்பாவாருங்க? அது அந்த பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி அதை கொண்டு போய் பிரான்ஸ்ல வந்து நான் லான்ச் பண்றேன்னு சொல்லி அதுக்கு 14-15 கோடி செலவு பண்ணி அதுக்கு வட்டி ஆகி இதெல்லாம் சேர்த்து பிரதர் அவரு ராமநாராயண்ங்கிறவர் வந்து பிரதர் அட்டகாசமான ஒரு சினிமா தயாரிப்பாளர் பிரதர், ஒரு அட்டகாசமான டைரக்டர். அதாவது ரொம்ப தொழிலை வந்து மிக நியாயமா நடத்தின ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் தமிழ் டைரக்டர் ப்ரொடியூசர்னா அது ராமநாராயணன் தான். அளவா ஒரு 2 லட்சம் லாபம் வந்தா போதும், 3 லட்சம் லாபம் வந்தா போதுன்னு அழகா சின்ன சின்ன படங்கள் எடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சப்ளை ஒன்று கொடுத்துட்டே இருந்தார் பிரதர். தேனாண்டால் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வரைக்கும் அவங்க அடிச்சுக்கவே முடியல யாருமே.
ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பெருசா தெரியாதுங்க. அப்போ ஐ மீன் ப்ரொடக்ஷன் தெரியாதுன்னா அந்த ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் தெரியாதுங்க. இப்போ ஒரு விஜய் வச்சு நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் வேணும் பிரதர். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து திரும்பி வருமா என்ன? இப்போ தானு சார் வந்து தெரி பண்ணியிருப்பாரு. நான் தானு சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு நாள், பேசிட்டு இருந்தேன். அப்போ கேட்டிருந்தேன், ஏன்னா அந்த கோர்ட் சீனு அந்த பாலெல்லாம் ஏன்னா கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு. மா அன்னைக்கு விஜய்க்கு வந்து மார்க்கெட் ஒன்று இருந்ததுமா, அதுக்குள்ளதாம்மா நான் முடிக்கணும். நான் வந்து விஜயை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்ட்டு ப்ரொடியூசர்னு கண்ணை கட்டிட்டு நான் ஒரு 20 கோடி ரூபாய் ஜாஸ்தி செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா அங்கதாம்மா என்னன்னா இந்த பிரேக் ஈவனுக்கும் நஷ்டத்துக்குமான வித்தியாசம். எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர் வந்து போட்ட காசு திரும்பி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். அதுல வந்து சேஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் லாபத்தை பத்தி யோசிக்கணுமா? நான் அதுதான் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நஜ ஸ்பாட். நீங்க வந்து ஹை கோர்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு நேப்பியர் பிரிட்ஜில் வந்து அந்த சீன் எடுக்கணும்னா அவ்வளவு செலவா இருக்குமா? நான் அதான் கிரீன் ஸ்கிரீன் போனோம், அதுல அவ்வளவு காஸ்ட் சேவ் ஆச்சு. அதெல்லாம் தான் எனக்கு லாபமா வந்துச்சு. அந்த படம் நீங்க ஒரு பாயிண்ட்ல செங்கல்பட்டுல கூட ரிலீஸ் ஆயிருக்காது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லேட் ஆச்சு. அப்போ கூட அது லாபம் வந்தது காரணம் என்ன? ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டா பண்ணிருக்கு அப்படிங்க தானு. அதனாலதான் தானுங்கிறவர் வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்காருன்னா, அந்த எவ்வளவு போட்டா எவ்வளவு வருங்கிற அந்த தெரியணுங்க. இங்க தேனாண்டால் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க கிங்ஸ், அதுல டவுட்டே வேணாம். அவங்க அப்பா அவங்களாம் பெரிய ஆளுங்க. பட் ப்ரொடக்ஷன்ல அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேல் அந்த ப்ரொடக்ஷன்ல நாலேஜ் இல்லை. அந்த படம் வந்து அண்ட் இன்னொன்னு மற்ற படத்தோட பிரச்சனையெல்லாம் சேர்த்து இந்த படத்தோட கப்பல் பண்ணிட்டாங்க. இதுல வந்து அட்லிக்கா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த படம் லாபம் பண்ணுச்சா? ஏங்க மெர்சல் வந்து அட்டகாசமா ஓடின படங்க. நீங்க எனி டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு கேளுங்க, யார் வேணா கேளுங்க, அது லாபம் பண்ணாமல இல்லைங்க, எல்லாத்துக்குமே லாபம் பண்ணி தந்துச்சு. ப்ரொடியூசர் பண்ற வரவு செலவு தப்புக்கு வந்து டைரக்டர் என்னங்க பண்ணுவாரு? அண்ட் இன்னொன்னு எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இன்ஃப்ளேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் வந்து ஒரு 100 கோடி 120 கோடினா உடனே 200 கோடின்னு சொல்லுவாங்க. அது அப்போ அவ்வளோலாம் தரமாட்டாங்க, அதெல்லாம் நெருக்கி தான் எடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அட்லி மேல வந்து போட முடியாதுங்க. நம்ம நீங்க அந்த அட்லி வந்து அதோட 1000 கோடி ரூபா பொட்டன்ஷியல் இருக்கிற டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படி இன்னைக்கு ஜவான்ல. ப்ரோ ஆனா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இப்போ அந்த டான்சர்ஸ் வந்து 500 பேர் ஆடுறாங்க, 600 பேர் லைக். ஆனா வந்து நம்ம டிவில பாட்டுலாம் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு ரோ மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அதுல ஏன் இத்தனை இல்ல ப்ரோ, மாதிரியும் தோணும். இல்ல ப்ரோ, சப்கான்சியஸா அது அப்படி கிடையாதுங்க. நீங்க அந்த டான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, சப்கான்சியஸா நீங்க வந்து அது டிவி எல்லாம் விட்டுருங்க பிரதர். இது எல்லாமே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி எடுக்கப்படுகிற படங்கள்ங்க. நீங்க அந்த அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிற சப்கான்சியஸா உங்களுக்கு என்னன்னா இது பெரிய படம்னு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்குங்க. அதோட நீங்க அதோட இது என்ன தெரியுங்களா, அதோட பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு ஆலப்புறம் தமிழன் பாட்டை பாக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்பிள் சீன் வந்தாலுமே சப்கான்சியஸா இது பெரிய படம்னு உங்களுக்கு வந்து மைண்ட். ஸோ இது எல்லாமே மைண்ட் ரெடி பண்றது பிரதர். இந்த பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாடல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தெலுங்குல அலா வைகுண்டபுரம்ல உள்ள அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அடிச்சிருப்பாரு. நீங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த 500 பேர் டான்சஸ்ங்கிறது ஒரு ரெகுலர் ஆச்சு. நீங்க இப்ப எல்லா படத்துலயுமே பெரிய படங்கள் பாருங்க. ஸோ நீங்க அந்த 500 பேர் 1000 பேர் இல்லாம நீங்க வந்து பாடல்கள் கிடையவே கிடையாது. 100 கோடி ரூபா மேல படங்கள் வந்து ஓப்பனிங் சாங் நிச்சயமா 500 பேர் இருப்பான். அது நல்ல விஷயம் பிரதர். ஏன்னா எவ்வளவு டான்சர்ஸ் அது உருவாக்கும் தெரியுங்களா, எவ்வளவு குடும்பங்களுக்கு அடுப்பெரியும் தெரியுங்களா. ஸோ நிறைய மக்களை இன்க்ளூஸ் உள்ள கொண்டு வர அப்படி. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த ஜவானே பாருங்க, பாதி ஷூட்டிங் வந்து புடிவாதமா மெட்ராஸ்ல தான் வச்சா அப்படி. அது கிட்டத்தட்ட 5000 to 10,000 பேத்துக்கு வேலை தந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா மும்பைல வச்சுட்டு ஜாலியா போயிருக்கலாம் பையன். அப்பவுமே ஓகே நம்ம ஆளுங்க. ஸோ அந்த எண்ணம் தாங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிராஃப்ட்னால மட்டும் ஒருத்தன் வந்து மக்களையோ இல்ல வந்து சினிமாவோ ஜெயிச்சிடறது இல்லைங்க. அவன் வந்து பர்சனா யாரா இருக்கான்னா நான் இன்னைக்கு இப்போ பேசுன மாதிரி இருக்குது. மெர்சல்ல நினைக்கிறேன், பிகில்ல எனக்கு அது மேக்கப் யூனியன் ஹெட் கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு நாள் அவர் சொன்னாரு, தம்பி எங்களுக்கு மேக்சிமம் 4 பேர் கூப்பிட்டாலே பெரிய அதிசயம் தம்பி. பிகில்ல வந்து 25 பேரோ 50 பேரோ வேலை செஞ்சிருக்காங்க. நாங்க வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல மேக்கப் மேன் வாங்கின ஒரே படம் அந்த படம் தான் தம்பி. நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாத்துக்குமே தனித்தனி மேக்கப் மேன் போட்டார் அவரு. அது எங்களை வேணா நெருக்கி 3 பேர்த்துக்கு ஒரு ஆள் கூட போட்டிருக்கலாம், அப்படி பண்ணல. நல்லா வேலை செய்யுங்கண்ணே, நல்லா காசு வாங்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் இல்லாம எங்களுக்கு வந்து வாங்கி தந்தார் தம்பி அவரு அப்படின்ட்டு. ஸோ ஏன் அட்லின்னா சும்மா வந்து அவர் டைரக்ட் பண்றாரு, ஃப்ரேம் வைக்கிறாரு, அதனால அட்லி கிடையாதுங்க.
அவ்வளவு பேர்த்துக்கு வேலை கொடுக்குறா அப்படிங்க. அவரோட பொறுப்பு அதுதான். அந்த பொறுப்புணர்ந்து வேலை கொடுக்குறாருங்க எல்லாத்துக்கும். ஒரு டைரக்டர்னா வெறும் ஷார்ட் எடுக்கிறது மட்டும் கிடையாது பிரதர். கீழ் இருக்கிற ப்ரோ அந்த அப்ப அப்ப காஸ்ட் நீங்க குரு. நீங்க சொல்றது எப்படி பார்த்தா அப்புறம் எப்படி ப்ரோ இந்த தெரி ரீமேக்ல எப்படி மிஸ் பண்ணாங்க? அங்கே ப்ரோ அதுதான் பிரதர் இவங்க பண்ற நல்லா பெரிய பெரிய கால்குலேட்டிவா இருக்குங்க. இல்ல இல்ல அது 100% அதுதான். நீங்க அந்த மீட்டர் தப்பு சினிமா பிரதர். அது சினிமா. நீங்க சினிமால வந்து நீங்க எவ்வளவு கால்குலேட்டிவா இருந்தாலும் எல்லாருமே 100% ட்ராக் ரெக்கார்டு வைக்க முடியும் அப்படின்னா முடியாதுங்க. கிரிக்கெட்ல நாமளும் தான் பாக்குறோம். எல்லாரும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்க. இந்த சிஎஸ்கே எல்லாம் பாருங்க பயங்கரமா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறோம். விளையாடுறது இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே சரியா இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த கேம் வரும்போது கோட்டை விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் சினிமாங்க. இப்ப என்னன்னா முயற்சி பண்ணி தோக்குறது வேற விஷயம் பிரதர். இப்ப பேபிஜான் ஒரு படம் எடுத்தாங்க, முயற்சி பண்ணாங்க, அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகலங்க, அவ்வளவுதான். ஆனா அங்கேயும் என்னன்னா அங்க இருக்கிற மும்பையில் இருக்கிற நிறைய தமிழ் பசங்க அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் 50% மேல தமிழ் பசங்களை தான் உள்ள ஹையர் பண்ண அப்படி அட்லி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் அவங்க வேலை. நான் போய் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பசங்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப என்னையா பண்றீங்க அப்படின்னா, ஆனா எல்லாம் சொன்ன பேபிஜான். எனக்கு அப்ப பேபிஜான் என்னன்னே தெரியல. என்னையா பேபிஜான் அப்படின்னா, ஏங்க அட்லி ஒரு படம் தயாரிக்கிறாருல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, ஓ அப்படியா, ஓ சரி சரி அதெல்லாம் வேலைங்க, நான் எங்களுக்கு எல்லாம் அங்கதான் வேலை, அவர் தான் கூப்பிட்டுருக்கா அப்படி அப்படின்னாங்க. ஸோ இன்டென்ஷன் பிரதர், அவ்வளவுதான். அது தோக்குறது இட்ஸ் வெரி நார்மல் பிரதர். சினிமால பினான்சியல் தோக்குறது வெரி நார்மல். ஆனா உழைக்கிறியா இல்ல ஓபி அடிச்சு தோக்குறியா? பேபிஜான் உழைச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அந்த கதை அந்த சினாரியோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அது ஏதோ வருந்தவனா ஏத்துக்க முடியல அவங்களால. அது இது சுத்தமா ஒரு எக்ஸ்ட்ரீம் சவுத், அது எக்ஸ்ட்ரீம் அது தெரியல, சம் காம்பினேஷன், கதை ஒர்க் அவுட் ஆகல. அது நார்மல் இன் சினிமா பிரதர். பட் வேலை செய்யாம ஓபி அடிச்சு தோக்குறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை இங்க. ப்ரோ சிக்கந்தர் நான் பார்க்கல, பார்க்கலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா? பாருங்க நானும் பார்க்கல பிரதர், நாளைக்கு பார்க்கணும். அது என்னதான் இருக்குன்னு பாத்துறணும் பிரதர். என்ன பிரச்சனை பிரதர், இந்த மொக்க படம் பாக்குறதோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? அத பாட்டா நீ சாயங்காலம் வரைக்கும் வேற எதுவுமே ஓடாது ப்ரோ. கருமம் அது வெறுத்துரும் பிரதர். ஒரு மாதிரி சினிமா மேலே நம்பிக்கை போயிரும் பார்த்துக்குங்களேன். ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்கும், எதை பார்த்தாலுமே வெறுப்பா இருக்கும். அதனாலயே அது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. சர்வேஸ் ப்ரோ நீங்க பார்க்க வேணாம் ப்ரோ. நீங்க வந்து ப்ரோ ஜிபியூ அப்டேட் ஏதாவது சொல்லுங்க பிரதர். குட் பேட் அக்லி என்ன பிரதர், நிறைய ஓப்பனிங் சீன்ஸ் மாதிரியே ஒரு 5 ஓப்பனிங் சீன்ஸ் இருக்கு பிரதர் உள்ள படத்துக்குள்ள. பிரதர் ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர் பிரதர். இப்ப இவங்க கேக்குறாங்க ட்ரெய்லர் இத மாதிரி இல்லையா அத மாதிரி இல்லைன்னு. யோ அவங்க சொல்லிதாயா எடுக்கிறாங்க. என்ன ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஃபன்னு, ஃபேன்ஸுக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ ஒன்னு எடுக்கட்டுமே, படம் வரட்டுமே. இன்னொன்னு நிச்சயமா ஒரு 10 சீனாவது நல்லா தியேட்டர் 2ஆ பொழக்கிற அளவுக்கு சீன் இருக்கும். அது கண்டிப்பா அதுக்கு வச்சிருப்பா அப்படி, அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் விஷயம் தெரியாத ஆள் கிடையாது ஆதிக்கு. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு என்னங்க கமர்ஷியல் படத்துல வேற என்னங்க வேணும்? போங்க ஜாலியா போங்க, சட்டையை கழட்டி சுத்துங்க, ஃபன் பண்ணுங்க, கத்துங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, வாங்க, அவ்வளவுதான். வேற என்ன அவரு எஸ்.ஜே. சூர்யா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இல்ல அது உண்மையா இல்ல 100%. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்தா கலரே மாறி இருக்கும், கண்டிப்பா கலர் மாறி இருக்கும். இன்னொன்னு அஜித் சாருடைய விசுவாசி வேற எஸ்.ஜே. சூர்யா சாரு, பெருசா உங்களுக்கு டைனமிக் சுத்தமா மாறி இருக்கும். ஐ திங்க் டேட் இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காசெல்லாம் பிரச்சனையா இருந்திருக்காது, அவர் எவ்வளவு கேட்டாலும் தந்திருப்பாங்க. டேட் இஷ்யூஸ், ஏற்கனவே கமிட்மெண்ட் ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ்னாலதான் உள்ள வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாப்போங்க, ஃபன்னா இருக்கணும்னு, ஜாலியா இருக்கணும். பழைய அஜித் சார் ஒரு ஃபன்னா ஒண்ணு பண்ணுவோம் அப்படி இல்ல, அந்த அஜித் சாரை பார்த்தா போதுங்க, அவ்வளவுதாங்க. யாருதான் வில்லன் அது தெரியல பிரதர். எல்லாம் பிரதர் ஆக்சுவலா நமக்கான எப்படி சொல்றதுங்க, நாம நினைக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. உள்ள போனா வேற ஏதாவது ஃபன்னா இருக்குங்க. அவ்வளவு உள்ள கொஞ்சம் இன்னும் டீப்பா வேலையை பார்த்துருப்பாங்க. ட்ரெய்லர் இருக்கிற அதுவே அப்படியே படத்துல இருக்காது நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். உள்ள ஏதாவது ஒண்ணு புதுசா வச்சிருப்பாருங்க, அதுக்கு நிச்சயமா வச்சிருப்பாரு, 100% வச்சிருப்பாரு. இன்னொன்னு தியேட்டர் மூமெண்ட்ஸா மாறும்போது இந்த படம் வேற ஸ்கேல்ல மாறுங்க. அதனால ரொம்ப போட்டெல்லாம் குழப்பிக்க வேண்டாங்க, ஜாலியா போங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், குட் பேட் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். குட் பேட் அக்லி தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது நீங்க அது ஜாலியான படம், அது சொல்லி எடுக்கிறாங்க. இன்னொன்னு போயிட்டு நான் உலகத்துல இருக்கிற கருத்தெல்லாம் நான் சொல்ல போறேன்னு சொல்லவங்க ஃபன்னா வாங்க என்டர்டெயின் ஆயிட்டு போங்கயா அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கேமியோ சர்ப்ரைஸ் டியூரேஷன் பத்தி என்ன ப்ரோ? கண்டிப்பா இருக்கும் பிரதர், கண்டிப்பா இருக்கும், டவுட்டே வேணாம் உங்களுக்கு.
கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. பிரசாந்த் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? யாருங்க? என்ன ஞாபகம் இருக்குதுன்னா ஏதோ பக்கத்துல வந்து நின்னுட்டு பேசுற மாதிரி சொல்றீங்க. யாரு? பக்கத்துல இல்ல, பக்கத்துல உட்காந்துருந்தேன் எம்புரான் ஈவென்ட்ல. டிபி சொல்லி பர்னின்னு சொல்லுங்க பர்னி. பரணியா? பரணி சொல்லு பரணி. எனக்கு எம்புரான் ஈவென்ட்ல பார்த்தோம்லண்ணா. ஓ ஆமாமா, சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல கொண்டு இருந்தீங்களா? அதேதான், அவனேதான் நானு. சொல்லுங்க பரணி சொல்லுங்க. இப்ப ஞாபகம் சும்மாதான் இருக்குதுன்னா comedy நானு பண்ணிட்டு எங்கடா அது யாராவது லவர் மாதிரி கேக்குறது, எவன்டா அது அப்படின்னு பாக்குறேன் நான். சரி சும்மாதானே கேட்டேன். நைட் நல்லா 2 மணிக்கு இருக்கீங்களா? ஆமாமா. டைம் பாஸ் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இது பர்னின்னு பேரை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தான் இல்ல ஞாபகம் இல்ல வரும். First பேரை எனக்கு சொன்னீங்கன்னா ஒரு அது பிரச்சனை இல்ல பிரகாஷ். என்ன மேட்டர்னா இந்த திடீர்னு இந்த மைக்ல எவன் பேசலன்னு அது வேற ஒவ்வொரு நாள் தெரியாம போயிருதா. எங்கடா எங்க அசரீரி மாதிரி வாய்ஸ் மட்டும் வருது, எங்க இருந்து யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பரணி சொல்லு பரணி. இல்ல நான் சும்மாதான் கூப்பிட்டேன். அப்புறம் நல்லா பிரசாந்த் ப்ரோ இருக்காரா? உங்கள்ட்ட தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. எல்லா லைனப்பையும் விட்டுருங்க, உங்க லைனப் சொல்லுங்கிறாரு. நீங்க அடுத்தடுத்து நடிக்கிற லைனப் சொல்லுவீங்களா? சரி நடிக்கிறேன் பிரதர். இந்த இப்போ ஒரு மே மாசம் ஒரு ரிலீஸ் இருக்கு. ஒரு படம் வருது பாருங்க. சின்ன ரோல் தான், ஒரு 10 நிமிஷம் வருவேன். நடிக்கிறேன் தலைவா. இந்த வருஷம் நடிச்சு நிறைய காசு பண்ணோம். காசு பண்றதை விட சினிமாவை வந்து ரொம்ப பொறுமையான ஃபீல்டு தலைவா. நமக்கு வாய்ப்புங்கிறது வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நாமெல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் பெரிய உலக ஆக்டர்லாம் ஆகல. பட் ஒரு கண்ணு தெரிஞ்சு ஒரு 2 பெரிய படம் இருக்குங்க. அடுத்த ஜூலை ஒரு ஷூட் இருக்குது. அது ஒரு பெரிய ரோலுங்க. அடுத்து இன்னொரு ரோல் இருக்கு. எல்லாம் அண்ணனுக்கு தான், நம்ம அண்ணனுக்கு தான் டைரக்ஷனு. ஸோ அந்த 2 படங்கள் இருக்கு ப்ரோ. அதுவே எனக்கு டைட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப 2மே சேலஞ்சிங்காக தான் இருக்குங்க. கத்துக்கிறேன் பிரதர். இப்பதான் பிரகாஷ் என்னன்னா, இப்பதான் என்ன கான்ஃபிடன்ஸ்னா, நமக்கு அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லாம நாம் வாட்டுக்கு முடிச்சுட்டு வர்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இப்பதான் வருது. அது 10 படம் ஆயிரும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்னன்னா, கேமரா எங்க இருக்குது, அதை எப்படி ஃபேவர் பண்ணணும்னே தெரியாது பிரகாஷ். உதான் உண்மை. ஃபர்ஸ்ட் 2 படம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டவுட் வந்துச்சுனாலே உங்களுக்கு கேமரா அரியலக்ஸ் எல்லாம் மோசமான கேமராங்க. நீங்க வந்து மைண்ட்ல டவுட் இருந்ததுன்னா பிரகாஷ், கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த கண்ணில் தெரியுறத அது கேப்சர் பண்ணிடும். நீங்க டேரக்டர் ரீடேக் போயிடும். அப்படி அவ்வளவுதான். இப்ப டிக்கிலோனாலாம் நான் கார்த்திகிட்ட வாங்க திட்டே கிடையாது. அதான் அசியசியமா திட்டுவான். அதாவது அறிவே கிடையாது. எங்க கண் எங்க பார்த்துட்டு இருக்கு அப்படிங்குவான். சரி ஃப்ரெண்டு தான், அதனால உரிமையா அவன் சொல்லி கொடுப்பான் எனக்கு. கண் என்னைக்குமே ரொம்ப முக்கியா, க்ளோஸ்அப்லாம் கண் ரொம்ப முக்கியா. நீ வந்து கேமரா கான்சியஸ் வந்துருச்சுன்னா நீ பண்ணவே முடியாதையோ, பூமர் ஆயிரும் நீ அப்படின்ட்டே இருப்பான். ஸோ அந்த கேமரா கான்சியஸ் போறதுக்கு நாம என்னதான் பெரிய நம்ம புடிங்கிட்டு போய் அங்கே நின்னாலும் அந்த கேமரா பார்த்தா பயம் வந்துடும் பிரகாஷ். அது ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி நீங்க உங்களையே இல்லாம நீங்க ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஒரு 5 படம் போனதுக்கு அப்புறம் நமக்கு அது நார்மல் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இன்னொன்று கேமராக்கு என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் எல்லாமே. நீங்க அவசரமா பண்ணீங்கன்னா கேமரால ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க ஸோ ஒரு நீங்க ரியல் லைஃப்லோட ஆக்சுவலா ஸ்லோவா பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கன்னா அங்க ரெஜிஸ்டர் ஆகுறது சூப்பரா ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் மோஷன் இருக்குல்ல, இப்போ ஓடுறீங்கன்னா நல்லா ஓடணும். அப்பதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா ஓடுற மாதிரி, ஐ மீன் ஒரு ஃப்ரேம் நீங்க கம்மியா தான் தெரியும். நீங்க வந்து ஓடுற ஸ்பீடு தெரியாது. ஆக்சுவல் கொஞ்சம் ஸ்லோவா தான் காட்டுது. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் அந்த கேமரா முன்னாடி நிக்க தான் தெரியுது பிரகாஷ். இன்னொரு 5 படம் பிரகாஷ் தெரியுவேன். நாமளா இன்னும் ஆக்சுவலாக ஒரு படம் வரணும். அது நல்லா நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப டப்பிங்லாம் கூட ரொம்ப காம்ப்ளிமெண்ட் தந்தாங்க. சார் ஒரு மீட்டர் பிடிச்சிட்டீங்க, காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, செம்ம என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேட்டர்னா, ஷூட்டில் நல்லா பேசிட்டேன் பிரகாஷ். நல்லா டைரக்டர் நல்லா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. டயலாக்லாம் நல்லா பேசிட்டேன். அதை டப்பிங்கில் மேட்ச் பண்ணுறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அதுவும் டக்குன்னு பேசிட்டீங்கன்னா டப்பிங்கில் மேட்ச் பண்ணவே முடியாது. அந்த எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வரது நம்ம வாய்ஸே நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவேக் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசியிருப்பாங்க. எல்லா டைலாக்கை பார்த்தீங்கன்னா நிறுத்தி பொறுமையாக பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் டப்பிங்க்கு ஈஸியாக இருக்கும். அது இப்போ வடிவேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசுவார். அழகா அப்படி நின்று என்ன அப்படிங்கிற எதுவுமே ஸ்பீடாக இருக்காது. அதுவும் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அந்த படம்லாம் வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ரோல் அது, அதெல்லாம் வரணும். அது நம்ம கையில் என்ன இருக்கு நண்பா, நம்ம வேலை செய்வோம். பட் குறைஞ்சது ஒரு 3 to 4 படம் இருக்குங்க இந்த வருஷம் இருக்கு, நடிக்க வேண்டியது இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ். காட்ஸ் கிரேஸ் கூட விடுங்க, எல்லாம் உங்கள் கிரேஸ் தான்.
நீங்கள் கொடுத்த இடம் தான். ஸோ உங்க கிரேஸ்ல ஏதோ தேரி கீரி ஒரு நடிகை நானுன்னா, ஆனா நடிப்புங்கிறது கொடுக்குற மரியாதை வேற பிரகாஷ். நம்ம என்னதான் யூடியூபர் அப்படின்னாலும் ரேண்டமா ஏதோ ஒரு படம் அந்த இதுல பார்த்தாங்க, அந்த மீசி இல்லாம ஒரு மாதிரி வந்தீங்க, அந்த இது வடக்குப்பட்டி, ஆமாங்க அது நல்லா நடிச்சிருந்தீங்க, ஏய் பரவாயில்லையடா இதெல்லாம் ஞாபகம் எல்லாரும் பாக்குறாங்க அதையே. ஸோ அது கொடுக்குற மரியாதை நமக்கு அது வேறதான். ஒழுங்கா நடிச்சு மேல போயிடணும், பார்ப்போம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா மே மாசம் ஒன்று வருது, நீங்களே வெயிட் பண்ணுவோம். ஆமா நண்பா, மே வருது, கண்டிப்பா மே 1 வருது. எனக்குலாம் டிக்கில ஒன்று மாதிரி இன்னொரு 4 படம் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லா பண்ணா இல்ல நண்பா, இது தர ஃபன்லாம் இருக்கு, தர ஃபன்லாம் பேசியிருக்கேன். தர ஃபன் கண்டிப்பா 100% எனக்கு அந்த 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 மீட்டர் எடுத்துட்டு வர எனக்கு டிக்லோனால கம்ப்ளீட்டா சந்தானம் பிரகாஷ் அவர் தான் எனக்கு சொல்லி தருவார். பிரசாந்த், ஏன்னா இவன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே என் டைரக்டர் என்னை திட்டிகிட்டே இருப்பான். அதனால நான் அவங்க கிடைக்கிறேன் பிரகாஷ், அவங்க கிடைக்கிறேன் பிரசாந்த் இங்க வா அப்படின்ட்டு சொல்லி தருவார். அண்ணன் உட்கார்ந்து சொல்லி தருவார். அது பெரிய பொறுமை பிரகாஷ். சந்தானன் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஷாட்டு நைட்டு 12 மணி, அவர் அன்னைக்கு வந்து ஏதோ பர்சனல் வேலை வெளில போயிட்டு வந்தாரு. வந்துட்டு ஷூட்டு சரி டயர்டு. அவர் ஆக்சுவலா சீனு அவர் ஷோல்டர் மட்டும் தான் சஜஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அவர் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியா இன்னொரு ஷோல்டர் நிக்க வச்சிருக்கலாம். அப்படி நின்றுட்டு நான் ஒரே ஒரு டைலாக் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு ஈஸியா இருக்கும், 10 டேக்லாம் இருக்கும். அவன் என்ன அசிங்கமா அப்படி மின்னு துப்புறான் டைரக்டர் பின்னாடி ஃப்ரேம் கட்டு கார்த்தி துப்புறான். ஏன்னா அவருக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவர் ஒண்ணுமே சொல்ல, பிரசாந்த் அது அப்படிதான் இருக்கும் பிரசாந்த், நீ நடி, அது ஒண்ணும் இல்லை, நான் சொல்றேன் பாரு இப்படி பண்ணு அப்படின்ட்டு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ஒருத்தரோட கிரேட்னஸ் அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். நாம் அங்க இருந்தோம்னா அதை பண்ணிருக்கவே மாட்டோம், அவரோட பொசிஷன்ல இருந்தோம்னா பண்ணவே மாட்டோம், நம்ம உறுதியதான். பட் உட்காந்து சொல்லி தருவோம் அப்படி. ஸோ எப்பெல்லாம் எனக்கு வடக்குப்பட்டி ராமசாமியில் நடிக்கிற காரணம் என்னன்னா, அவரோட உட்காந்து கதை பேசுறது தான். டைம் கிடைச்சதுன்னா போய் சேர போட்டு பக்கத்துல உட்காந்துக்கலாம். அண்ணா அந்த படம் தான் எப்படின்னா பண்ணீங்க அப்படின்னு உட்காந்தோம்னா சொல்லுவோம். அப்படி அது நல்ல கரெக்டா கேட்கணும், கேட்டோம்னா சொல்லுவார், இது இப்படி பண்ண இது பண்ண அப்படின்ட்டு. அவ்வளோ லைஃப் லெசன் இருக்கும் சினிமாவோட. சினிமா நடிக்கிறது காரணமே பிரகாஷ், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் லைஃப் லெசன் நீ ஒவ்வொன்றும் கேட்டேன்னா ஐயோ. விஜய் சூர்யா சார்லாம் இந்த மார்க்கெட் 2 நாள் நடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 ஃப்ரேம் வருவேன். அல்லது விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லுவோம், அப்படி அவ்வளோ உட்காந்து சொல்லுவோம். அப்படி கேட்பேன், ஏன் சார் இப்படி பண்றீங்க. அவரு நடிக்க வந்தப்போ எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த ஆள் எதுக்கு டைரக்ஷன் விட்டு வரான்ட்டு. இன்னைக்கு பாரு, நம்ம எல்லாருமே நம்ம சப்கான்சியஸாவே என்ன சொல்றோம், இந்த படத்துல விஜய் சூர்யா சார் இருந்தா நல்லா இருக்கும், இதை ஆட்டோமேட்டிக்கா சொல்றோம் நம்ம. ஒருத்தன் பாருங்க, ஒருத்தன் டிட்டர்மினேஷன் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் எங்க போறான் பாருங்க. எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவருக்கு வந்து டேட் இல்லை, எத்தனை சம்பளம் கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆல்ரெடி. இது அவரே உருவாக்குனது. ஒருத்தன் அவன் கரியருக்காண்டி கல்யாணமே பண்ணாம இருக்கான்னா அவன் தொழில எவ்வளவு லவ் பண்ணுவான். எம்மா இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறோம் பிரகாஷ். நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மள ஒரு துரும்பு ஓரத்துல எங்கேயோ கிடக்குறோம், அவ்வளவுதான். இவங்களெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இன்னொன்னு உடம்ப சரி பண்ணும் பிரகாஷ். ஏன்னா என்னோட பிரச்சனை நான் சொல்றேன் பாரு, நம்மளை சீரியஸா எப்ப எடுத்துக்குவாங்க தெரியுமா, ஒரு டீசென்டான பாடி இருக்கிறப்ப தான். நிறைய ரோல்ஸ் வந்து இந்த உடம்பு இருக்கிறங்காட்டி கொடுக்க முடியாது பிரகாஷ், ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நாம பாட்டுக்கு போய் ட்ரம் மாட்ட போய் நின்னோம்னா சும்மா எல்லா ரோலுமே தரமாட்டாங்க. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவன் எதிர்பார்க்கறது வந்து ப்ராப்பரா நம்ம பிசிக் இருக்கான்ட்டு தான். ஸோ அது இந்த வருஷம் சரி பண்ணணும். ஏன்னா சரி பண்ணிட்டு போனா நம்ம கேட்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாம பாட்டுக்கு பானமா இருந்துட்டு போயிட்டு எனக்கு இது தாங்கன்னா அவன் என்ன தருவான் நமக்கு? அவன் ஃப்ரேமுக்கு அவன் கதைக்கு ஒன்று யோசிச்சு வச்சிருப்பான், அவன் எப்படி நமக்கு டக்குன்னு ரோல் தருவான்? ஸோ அந்த ப்ராசஸ் இந்த வருஷத்தோட மெயின் ப்ராசஸே அதுதான் பிரகாஷ், உடம்பு சரி பண்றது. ஆதி ப்ரோ பக்கத்துல நல்லா உடம்பு குறைச்சிட்டாரு, அவர்கிட்ட டிப்ஸ் கேளுங்க, பயங்கரமா குறைச்சி வச்சிருக்காரு. ஆள் ஸ்மார்ட்டா இருக்கு, அப்படி ஆளு
சரி ரைட்டு. சரி ஓகே முடிச்சிடலாமா? நம்ம பிரசாந்த் ப்ரோ நம்ம எப்பவுமே வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிச்சிடுறது. சூப்பர் ரொம்ப சூப்பர். நேரம் போறதில்ல. சூப்பர் சூப்பர். நல்லது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேங்கனால மண்டேங்கனால எல்லாரும் போட்டும். ஓகே ஓகே. நம்ம அடிக்கடி வாங்க. ஏன்னா அந்த தமிழன் வந்த வரும்போதே எல்லாமே சொன்னது பிரசாந்த் ப்ரோ வர சொல்லுங்க, பிரசாந்த் ப்ரோ வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவனை வர நீங்க சொல்லுங்க. இந்த நேரத்துல வருவீங்கிறதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அதான். நம்ம டெய்லியும் 9 இப்போ வந்து IPL நடக்கனால 9 to 10 அந்த டைம் வரைக்கும் கண்டிப்பா நடத்துறோம். வரேன் மத்த நண்பா. நேரத்துல 8 to 10 போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் ஆக இல்ல போகுது. கண்டிப்பா வரேன். ஆனா நீங்களும் கொஞ்சம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு வாங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ் பிரகாஷ். இது வந்து எனிதிங் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது இது வந்து ரேடியோ ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு ஆக்சுவலா. ஸ்பேசஸ் வந்து ரேடியோ ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. எவனுமே ரேடியோ அது இதெல்லாம் கேட்கறது இல்ல. இது வந்து அதை விட ஃபன்னா ரியலா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். ரெகுலரா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்ல கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவா பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்பேஸ்ல நான் எனக்கு 4-5 தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நெகட்டிவா இந்த சண்டைகள் வந்து பெருசா இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு அது இந்த ஸ்பேஸ் பத்தி ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு அது. ஸோ விஷ் யூ கைஸ் த பெஸ்ட். வரேன், கண்டிப்பா அடிக்கடி வரேன் பிரகாஷ். வாங்க கண்டிப்பா வாங்க. ஓகே பிரதர். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் பாய். நாளை சந்திப்போம். சென்னையில இருக்கீங்களா ஊர்ல இருக்கீங்களா? சென்னை தாங்க, சென்னை தான் சுகுமார். ஊருக்கு எப்ப நான் வர? ஐயோ இப்பதாயா ஊர்ல இருந்து வந்தேன். என்ன பிரசாந்த் நான் கூடிய இல்ல சீக்கிரம் இப்பதான் 2 நாள் முன்னாடி ஊர்ல இல்லன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவுட்டுன்னு. இல்ல இப்பதாங்க ஊருக்கு இப்பதாங்க சென்னைக்கு வந்தேன். நான் ஒரு 2-3 நாள் தாங்க ஆச்சு வந்து. ஓகே 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 பாப்போம். பிரசாந்த் ப்ரோ அதே மாதிரி உங்களுக்கு 1000 ட்ரோல் ஐடி இருக்கலாம். நான் தமிழன் கிட்ட நீங்க ஒரு வாட்டி பேசணும். ஒரு இல்ல அவங்ககிட்ட பேசணும். வரட்டும். அவன் வர்றப்ப நான் கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு இப்பயுமே இல்ல உண்மையாலுமே அவர் வரப்போ வர சொல்றாரு. எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. சீரியஸா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன கமெண்ட் மட்டும் கேளுங்க. என்ன கமெண்ட்னு. எப்பவுமே தமிழன் ப்ரோ வந்து பிரசாந்த் ப்ரோ மாதிரி வருவாரு. இன்னைக்கு பிரசாந்த் ப்ரோ ஐடியில வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்பயும் இப்பயுமே சந்தேகப்படுறாங்க அவர் தான் பேசுறாரோன்னு. அதனால வந்து இல்ல அதுக்கு ஒரு மர்மம் சொன்னாங்க. இல்ல என்ன சொன்னாங்கன்னா டைம் பாஸ் பேசுற நீங்க வந்தீங்கன்னா அவர் கட் பண்ணிட்டு போயிருவாராம். நீங்க வரும்போது கட் பண்ணிட்டு போயிடுவா. அதனால வந்து 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வர வைக்கணும் போல. இந்த ட்வின்ஸ் வரும்போது ஒரு இரட்டை வேட கதாபாத்திரங்கள் வரும்போது ஆமா பெரிய மாற்றம் சூர்யா வந்தா நல்லா இருக்கும். வரப்ப சொல்றேன். ஓகே கண்டிப்பா. பை. பை. தேங்க்ஸ் ஆல்.